குரூப் இருக்குது, அவங்க நம்மளோட புத்திசாலியாக இருக்காங்க. அவங்களை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்றது தான் மிஸ்டர் கபாலீஸ்வரன் அவர்கள் இன்றைய தினம் நமக்கு விவரிக்க போகிறார். ஃபார்மல் consultant for expert technology Mumbai, the former president of Cyber Authority of India, and advisor for Cyber Intelligence Academy. He is an advisor for various organizations. So I request our Vice President, Mr. Sri Shankarji, to honor Mr. Kabaleswaran by giving a shawl. இதுக்கு நாங்கள் அவருக்கு ஒன்றும் சார்ஜே நாங்கள் கொடுக்கல, அவரும் கேட்கல, நாங்களும் விட்டுட்டோம். ஏன்னா அவர் எல்லாமே ஒரு ஃப்ரீயாக பண்ணணும், எல்லாமே ஒரு அவேர்னஸ் பண்ணணும்னு ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்கிறதுனால அது ஃபாலோ பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு ஸ்மால் கிஃப்ட் ஃப்ரம் அவர் கல்யாண நகர் அசோசியேஷன். ஸோ இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கீங்க, இதுவே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 50 பேராவது நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கிறது ஆர்வம் இருக்குன்றதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எனவே இது திருப்பி நம்ம இன்னொரு நிகழ்ச்சி கூட பண்ணுவோம். நீங்கள் நிறைய பேர்ட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி நடக்கிறது. இது எவ்வளவு யூஸ்ஃபுல்ன்றத இவருடைய பேச்சுக்கு அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எவ்வளவு தூரம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் சும்மா ஏதோ சாயங்காலம் உட்காந்து பொழுதுபோக்குலாம் பேசிட்டு போகிறோன்ற மாதிரி இல்லை. இது நமக்கு ரொம்ப 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 இன்னைக்கு மிக மிக முக்கியமான அவசியமான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் எல்லாருமே இதில் யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். ஸோ ஐ ஹேண்ட் ஓவர் தி மைக் டு மிஸ்டர் கபாலீஸ்வரன் சார். யூ ஆர் வெல்கம் சார். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் ஒரே லெவலில் இருக்கலாம் தான் வந்திருக்கேன். கீழே எதுக்கு மேடையெல்லாம் வேண்டாம். கேட்குறதா? பாட்டு ஒரு திக்கான மியூசிக் சீசனில் இந்த கல்யாண அசோசியேஷனில் நிறையா நடந்திருக்கு. கச்சேரிகள், உபன்யாசம் நிறையா நடந்திருக்கு. அதில் இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கல்யாண அசோசியேஷனை பாராட்டணும். கண்டிப்பாக இது ஒரு விளையாட்டை எடுத்துக்காமல் ஒரு சீரியஸ் எடுத்துட்டு அவர் சொன்ன மாதிரி, செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக பேசிகிட்டு இருக்கோம். பட் டேட்ஸ் ஏதோ போயிட்டு வந்துட்டுருக்கு. அட்லாஸ்ட் போன வாரம்னு வச்சோம். வருண பகவான் கொஞ்சம் அப்புறம் வான்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, நம்ம டிலே பண்ணலாம், அவர் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு வருங்காலத்தில் வேணும், இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வேணும் நமக்கு. அதுக்காக நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் கச்சேரி ரொம்ப முக்கியமான கச்சேரி இருக்குது, அதுக்காக போகணுன்னு. வெரி குட், அண்டர்ஸ்டாண்டபிள். திக் கச்சேரி சீசன். ஒன்று தான் சொன்னேன். இப்போ நீங்கள் மியூசிக் கேட்க போகிற இந்த விஷயம் கொஞ்சம் ஜாகிரதையாக இல்லைன்னா யூ வில் ஃபேஸ் த மியூசிக் அப்படின்னு. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சீரியஸான விஷயம் அது. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பாதிச்சுன்னு இருக்கு. நான் இது அவர் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2008 சைபர் செக்யூரிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கேன். என்னென்னா அதை நான் மட்டும் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. என்ன தெரியுமோ அது 4 பேர்கிட்ட சொல்லணும். இப்போ இருக்கிற சைபர் கிரைம் சிச்சுவேஷன், இதை நம்ம ஒருத்தருக்கொருத்தர் சொல்லாதனால தான் நிறைய வந்திருக்கு. நம்மளோட இக்னரன்ஸ்னால கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. முன்னாடிலாம் சும்மா சாதாரணமாக லட்சம்னு சொல்லியிருந்தேன், இப்போ கோடிக்கணக்கில் போக ஆரம்பிச்சுட்டோம். அதனால் கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு வேணும். அகைன் அண்ட் அகைன் நான் சொல்கிறேன், கல்யாண அசோசியேஷன் நிச்சயமாக இதை பாராட்டி ஆகணும். 2017 நான் இதே இதில் ஒரு அட்ரஸ் பண்ணிருக்கேன். இதே சைபர் கிரைம்லேருந்து அட்ரஸ் பண்ணோம். அப்போது அகைன் இது செகண்ட் டைம். இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர். அவரே சொன்னார் என்ன டாபிக் நீங்கள் வைக்கலான்னு. நான் தான் சஜஸ்ட் பண்ணேன் இந்த டாபிக்னு சொல்லிட்டு, இன்க்ரீஸிங் சைபர் கிரைம்ஸ் அண்ட். ஸோ தமிழ் எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே. நான் ஸ்பெசிஃபிக்காக இங்கிலீஷ் அவாய்ட் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. பிகாஸ் ஐடியா இஸ் இட் ஷுட் ரீச் எவ்ரிபடி. எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த நம்ம மொழி நமக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அதிகரிக்கும் சைபர் குற்றங்களும் அதிலிருந்து தப்பிக்கும் வழிகளும், அவ்வளோதான். சைபர் குற்றங்கிறது இருக்கிறதுங்கிறது நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டோம். அக்செப்ட் பண்ணாமல் யாரும் இருக்க மாட்டா டெஃபினட்டாக. முக்கியமான விஷயம் இது என்ன, சைபர் குற்றம்னா என்ன,
இது எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம், அவ்வளோதான் விஷயம். நம்ம சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவோம்னாக்கா, அப்பா வந்து ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்பாரு. சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 2 நாள் கிட்டவே விட மாட்டார். பக்கத்தில் ஓரத்தில் பண்ணி நின்று இருக்கும், தொட்டு பார்த்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யாராவது அண்ணாவை கூப்பிட்டு கொஞ்சம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்பா, சுந்தர ஸ்ட்ரீட்டிலோ இல்லை மாதா பெருமாள் கோஸ்ட்லையோ அப்படி ஓடி கூட எங்கள் அண்ணாவை கூடயே வருவான். கிட்டத்தட்ட 1 மாதம் நடக்குது. 1 மாதம் நடந்த அப்புறம் தான் சரி ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போவார். அப்போ கூட என்ன பண்ணுவார், ஸ்பை மாதிரி ஒரு அண்ணாவனு பின்னாடி வருவான். ஏன்னா கரெக்டாக போகிறானோ, லெஃப்ட்டில் போகிறானோ, ரைட்டில் திரும்புறான்னு. ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம பிள்ளையோ பொண்ணோ பேரனோ பேத்தியோ முதல்ல ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டிக்கு இல்லை அப்பா அம்மாவுக்கு உணர்ச்சிகரமாக என்ன பண்ணுறாங்க, கடைசியில் கிளம்புறப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை ஒரு ஐபோடோ கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த காலத்தில் சைக்கிள் கொடுத்துட்டு என்ன பண்ணார், அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னான். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், இப்போது உடனே எடுத்து அதை விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அதில் எப்படி பண்ணணும், மோர் இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணக்கூடாது, இது தெரியறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம, அதனால தான் நம்ம வந்து இந்த சிச்சுவேஷனில் இருக்கோம். என்ன எப்படி அதிகரிக்கிறது, எவ்ரி மினிட் 2 சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்ஸ், 2 சைபர் குற்றங்கள் பதிவாகுது. இது அஃபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது எவ்ரி மினிட் 2 சைபர் கிரைம்ஸ். நம்ம இது வந்து நம்பர் பெருசாக ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, நமக்கு ஒரு 1 லட்சமோ என்னமோ போச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு வலிக்கும். ஒரு 10,000 ரூபா விடுறோம்னு வச்சுக்கோங்க, எப்படி வலிக்கும். இங்கே இருக்க நம்ம எல்லாருமே வந்து உழைச்சி சம்பாதிச்சு அதில் உட்காந்து ஏதோ ரிட்டையர் ஆகிட்டு அதெல்லாம் நம்ம ஜீவனம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 10 ரூபா போனால் கூட யூஸ்வலாக சொல்லுவாங்க மணிக்கு வேல்யூ இல்லைன்னா, அது ஒத்துக்கவே மாட்டேன். என்ன வேல்யூ இல்லை, கீழே ஒரு 10 ரூபா கீழே விழுந்து எடுக்காமல் இருப்பியா, மணிக்கு நிறைய என்றைக்கும் வேல்யூ உண்டு, இவ்வளவும். ஸோ இது வந்து இன்னமும் ஜாஸ்தி ஆகிடுது. இது 25 டேட்டா இன்னும் வரல. ஆப்வியஸாக அது நிறைய ஆகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி யூ ஒன்ட் பிலீவ் இட், அட்லீஸ்ட் ஐ வில் கெட் 1 கால். இப்போ நான் கிளம்புறதுக்கு முன்னாடி என் கூட ஒர்க் பண்ண ஒரு லேடி, கிட்டத்தட்ட இப்போ 65 வயசு ஆகிடுது, அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. சார் ஏபிகே ஃபைலில் தோசை வந்தது, நான் பாட்டுக்கு அதை தொட்டுட்டேன், என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு கேட்குறது கரெக்ட், நல்லது தான். பட் அது தொடர்றதுக்கு முன்னாடி கேட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். திருப்பி அதுக்கு தான் சில முயற்சிகள். இது ஒன் சச் எஃபர்ட் வந்து இது. ஸோ நம்மளால் ஆனது என்ன பண்ணலான்னு நான் பார்க்குற போது, நான் வந்து இந்த கோவிட் வந்து ரொம்ப நல்ல சௌகரியமாக இருந்தது. கோவிடில் எத்தனையோ பயங்கரமான விஷயங்கள் நடந்தது. அதில் பெரிய அட்வான்டேஜ் தான், ஆன்லைனில் சும்மா அவனை வந்து பொழுது போல் எனக்குன்னு அப்புறம் பார்த்தேன். சரி, நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் இ-காமர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் ஆடும்போது அதில் ஃப்ராட் ஆக ஆரம்பித்த போது ஃபஸ்ட்டு உனக்கு கம்ப்யூட்டர் தெரியுமான்னு கேட்டேன். நான் ஒரு போல் மாதிரி ஒன்று வச்சேன் வாட்ஸ்அப்பில், பாதி பேருக்கு மேலே தெரியல. நான் போய் இதை ஆல்ட் டேப் பண்ண, ஆல்ட்டுக்கு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அவளை குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லோரும் பிறந்த போது எல்லாம் தெரிஞ்சுன்னு. நான் வந்து பேங்க்கில் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மேனேஜர் கூப்பிட்டு, என்னப்பா இது என்னமோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா மவுஸ், என்னப்பா இது அப்படின்னு. ஸோ எல்லாமே நம்ம ஒன்று கற்றுன்னு தான் வரணும், தப்பு கிடையாது. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் செஷன் எடுத்த போது 200 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நான் ஒரு இதை வந்து அப்புறம் 3ஆக பிரித்தேன், OLC 1, 2, 3 பிரித்து 200 பேருக்கும் ஆன்லைனில் ரெகுலர் அட்டன் பண்ணி எக்ஸசைஸ் அவங்களுக்கு கொடுத்து, அந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுங்கிறத ஒரு வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சேன். ஏன்னா நீங்கள் முதல்ல அவளுக்கு கற்றுக் கொடுக்கணும், அப்புறம் தான் ஏன் சரியாக பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா. அந்த மாதிரி பண்ணிகிட்டே வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பேசிக்ஸ் தான் இருக்கும். நான் சொல்லுவேன் என்னுடைய கிளாஸ் ஒன்லி பேசிக்ஸ், எக்ஸ்பர்ட்டுக்கு இல்லை. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, நான் பாலபாடம் தான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த மாதிரி சொல்கிற போது கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வந்திருக்கா. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, படித்தவங்க படிக்காதவங்க இல்லை, பெரிய பெரிய பொசிஷனில் இருந்தவெல்லாம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்த விஷயம், ஜிஎம் ஆஃப் ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாப்புலர் நேஷனலைஸ் பேங்க், ஹி ஆல்சோ அட்டெண்டட் செஷன். நான் சொன்னேன், சார் எதுக்கு சார் உங்களுக்குன்னு. உனக்கு தெரியாதுப்பா, எனக்கு என்ன தெரியாதுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னாரு அவர். சார் ரைட், உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணால் அது போடுங்க, அது இருந்தாலே போடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் பண்ணியிருக்கா. இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் இப்போ வெட்னஸ்டே அன்றைக்கி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு செஷன் வச்சுருக்கேன். நான் ஆன்லைனில் அப்பப்போ செஷன் வச்சுருக்கேன். எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ, எவ்ரிதிங் இஸ் ஆனரரி. We don't need to get money out of it. If you don't lose money, that will be my remuneration. That's what I feel. ஏன்னா ஒரு பெரிய பேங்க்கில் ஜெனரல் மேனேஜர் வந்து ரிட்டையர் ஆனது. ஒரு 10 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணார். ஆன்லைன் ஸ்கேம் 10 லட்ச ரூபா விட்டுருக்கார்.
10 லட்சம் ரூபா. he was a general manager in a bank. விட்டுட்டு என்னைக்கு முதல் கேள்வி நான் என்னைக்கு ஆச்சுன்னு கேட்டேன். அது வந்து வியாழக்கிழமை ஆச்சுன்னார். இவர் ஃபோன் பண்ணுறது மண்டே. ஆல்மோஸ்ட் போச்சு அது, அவ்வளோதான். பிகாஸ் யுவர் கோல்டன் அவர் இஸ் லாஸ்ட். அது சொல்கிறேன் நான். அந்த மாதிரி தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கா. இது முதல்ல இந்த அறியாமையை முதல்ல நம்ம போக்கிடலான்னு சொல்லிட்டு அதை ஆரம்பித்தேன். என்னை பொறுத்த மட்டும் அவர் ஏதோ சொன்னார். நான் வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணேன், 25 வருஷம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வாலண்ட் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு எக்ஸவர் டெக்னாலஜிஸில் நான் வந்து அங்கே பிரின்சிபல் கன்சல்டண்ட்டாக சேர்ந்து ஐ வாஸ் ஹெடிங் தர் பேங்கிங் டிவிஷன், கம்ப்ளீட் பேங்கிங் அண்ட் டெஸ்டிங் பண்ணேன். அதுக்கப்புறம் 2008 வந்து குவாலிட்டி இதில் போயிட்டு சைபர் கிரைமில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி இப்போ பண்ணிட்டுருக்கேன். அதான் விஷயம். என்னுடைய இது தான். என்னுடைய வெப்சைட் அங்கே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணால் அதை போய் பாருங்கள். அதில் என்ன இப்போதையும் பொறுத்த மட்டும் நான் பார்த்தேன்னா நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் என்தூசியாஸ்ட், அவ்வளோதான். அவேர்னஸை இது பண்ணணும், பரப்பணும். ரெண்டாவது சீனியர் சிட்டிசன் சப்போர்ட். நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வராங்க ஆன்லைனில் சொல்கிற போது. அதுக்கு தான் நான் தமிழ்லேயே ஆரம்பித்தேன். நிறைய பேருக்கு இந்த இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஆரம்பிச்சது. ஓகே, 30th November every year is being observed as the Cyber Computer Security Day. 30th November. அதுக்கு தான் லாஸ்ட் வீக் வச்சோம். அதை வச்சு தான் வச்சோம். எவ்ரி இயர் ஐ வில் பி அட்ரஸிங் ஒன் செஷன். லாஸ்ட் டைம் நான் ஐ ஹேட் டு கோ டு அவுட் ஆஃப் இந்தியா. அப்பையும் அட்டன் பண்ணோம். இன்னர்வியல் கிளப்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 80 பேர் அட்டன் பண்ணாங்க. எல்லாருமே இன்னர்வியல் கிளப்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ணாங்க. கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி டேன்னு பேர். ஸோ அந்த கம்ப்யூட்டர் செக்யூரிட்டியை நம்ம அப்சர்வ் பண்ணுற போது இதில் பரப்புறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. சேஃப்டி, கம்ப்யூட்டர் சேஃப்டியா கம்ப்யூட்டர் செக்யூரிட்டியா நமக்கு எப்போவுமே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். சேஃப்டிங்கிறது என்னன்னாக்க we are protecting ourselves from the natural disasters, natural happenings, something that happens without any deliberate intention. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருப்பீங்க. ஆக்சிடென்டல் ஹார்ம், ஃபயர் சேஃப்டி, ஓகே, ரோட் சேஃப்டி எல்லாம் இருக்குது. செக்யூரிட்டினா இன்டென்ஷனல் ஹார்ம், உங்களை யாரோ அட்டாக் பண்ணுறாங்க, அதுலேருந்து நீங்கள் எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். திஸ் த டிஃப்ரெண்ட். பிகாஸ் நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான் சைபர் சேஃப்டி சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு. That's why I always call my sessions as cyber security awareness programs. ஸோ இப்போ ஒரு அலசல் பண்ணலாம். என்னெல்லாம் நமக்கு சைபர் குற்றம்னா என்ன, எப்படி நடக்கிறது. நார்மலாக அதான் நான் யூஸ்வலாக ஒரு எந்த கேஸ் வந்தாலும் நான் முதல்ல அதான் கேட்பேன். என்ன நடந்தது, உங்களை எப்படி அஃபெக்ட் ஆச்சுது, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் இல்லையாங்க, அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாங்கிறதான். ஓகே, ஸோ சைபர் கிரைம் தான் என்ன. நார்மல் கிரைமுக்கு சைபர் கிரைம். இன்சிடென்ட்லி இங்கே யாராவது சைபர் கிரைமுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஆளாக இருக்காங்களா? சைபர் கிரைமுக்கு உங்களுக்கு எதாவது அஃபெக்ட் ஆச்சா உங்களுக்கு? ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகே, ஃபைன். கிரைம், நார்மல் கிரைமுக்கு சைபர் கிரைமுக்கு என்ன டிஃபரன்ஸ்? லெட் அஸ் பி இன்டராக்டிவ். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தெரிஞ்சு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன், அதே மாதிரி நீங்கள் சொல்கிறேன், நான் கேட்டுக்கிறேன். கிரைம், நார்மல் கிரைம்னா தெஃப்ட், ராபரி, தெஃப்ட், வேலை பண்ணுறது, கத்தி காமிச்சது எல்லாமே. என்ன டிஃபரன்ஸ் நடக்க இந்த நார்மல் கிரைம் நடக்கிற போது உங்களுக்கு தெரியும் இந்த கிரைம் உங்களை அட்டாக் பண்ணுறான்னு தெரியும். எந்த இடத்துல நாளைக்கு போலீஸ்காரர் இருந்து விசாரிச்சா எங்கே உங்களை மடைக்கலான்னு கேட்பான். இல்லை அந்த மந்தவெளி கார்னரில் மடைக்கலாம், என்ன போச்சு எல்லாம் தெரிய வரும் உங்களுக்கு. இந்த சைபர் கிரைமில் இது எதுவுமே தெரிய வராது. தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் அட்டாக் பண்ணிட்டானே தெரிய வரும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணிருப்பீங்க, அவன் பாட்டுக்கு அப்புறம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பான். முக்கியமான விஷயம். ரெண்டாவது, என்ன சைபர் கிரைம் நடக்க இன்டென்ஷனலாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி உங்களை அட்டாக் பண்ணி எனி ஹார்ம், எனி லாஸ் தட் ஹேப்பன்ஸ் டு யூ, தட் இஸ் கால்டு எ சைபர் கிரைம். ஆம் ஐ கிளியர்? எப்போ இருந்தாலும் தயவுசெய்து இன்டரப்ட் பண்ணுங்க, புரியலன்னு நான் சொல்கிறேன். என்ன டார்கெட் என்ன? அகேன்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஆர் குரூப்ஸ். Cyber crime can happen against you, me, or an organization like Kalyana Association or some bank or any huge, even against a country, it can happen. Okay, but you do not know when it happens. யார் பண்ணுறா, அதுவும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் யார் பண்ணுறா, எங்கேருந்து பண்ணுறானே தெரியாது. பண்ணுறவனை ட்ரேஸ் பண்ணானா இப்போ பார்த்தா அவனுக்கு ஏதாவது ஜெய்ப்பூர்னு இருக்கும், நாளைக்கு பார்த்தா கென்யான்னு காமிக்கும், அடுத்த நிமிஷத்தில் பார்த்தோன்னா கென்யான்னு காமிக்கும். இந்த உன்னை போல் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அதில் கமல் வச்சுருப்பார், நிறைய சிம் கார்டு வச்சுருப்பாரு. ஸோ தட் இஸ் த டேஞ்சர் பிஹைண்ட் இட். யூ நெவர் நோ. இப்போ நான் சொன்னேனே உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஒரு ஐபேடு வாங்கி கொடுத்துட்டு போய்ட்றீங்க அப்படின்னு, அவளுக்கு இது என்ன நடக்குன்னே தெரியாது.
கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க, சமத்தா உள்ளுக்குள்ளே போய் பையனோடய பேரனோடையோ ஸ்கைப்பில் மட்டும் அந்த இதில் மட்டும் பேசிட்டு வருவாங்க. போய் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், இதை தொட்டு பார்க்கலாமான்னு வேறு இடத்துக்கு போவாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்லோவாக உங்களுடைய டேட்டாவை லீக் பண்ண அப்படி தான் அது ஆரம்பிக்கிறது. ஓகே, ஸோ சைபர் கிரைம்னா a crime that happens using a computer or a network against an individual with an intention to do harm. தெரிஞ்சு பண்ணுறது. So it is not a safety measure, it's a security measure we have to take. ஸோ கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு இது இட் மே நாட் பி விசிபிள். நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன் உங்களுக்கு. வாட் வில் யூ டூ when you receive an SMS about unauthorized debit on your card? Anybody can answer. ஜஸ்ட் தயவுசெய்து ஆன்சர் பண்ணுங்க. ரைட்டு தப்புங்கிறதே கிடையாது. உங்களுக்கு நைட்டு 10 மணிக்கு ஒரு SMS வருது, உங்கள் அக்கௌண்ட்லேயும் டெபிட் ஆகிடுது அப்படின்னு, என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? ஆ, பேங்க் யார் எடுக்க போகிறாங்க ராத்திரி 10 மணிக்கு? ஹெல்ப்லைன். ஓகே, ஃபைன். ஒரு புக் எக்ஸிபிஷன், ஒரு மால் போகிறீங்க, ஒரு புக் எக்ஸிபிஷன் ஆர் மால், யார் இந்த மீட்டிங்கே வரீங்க, ட்ராப் யுவர் கார்டு இப்போல்லாம் போட்டிருப்பாங்க, போடலாமா? எல்லாரும் யூஸ்வலாக இத்தனை காலமாக போட்டிருந்தோம், இப்போ காலம் மாறி போயிடுது இல்லையா, கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ இது கொடுக்கறதுனால நம்ம சொத்தையை எழுதி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சுப்போம். முன்னாடியெல்லாம் நம்ம வந்து இந்த சைபர் கிரைம்ங்கிறது எப்படி நடந்தது, முன்னாடியெல்லாம் நம்ம ஏதாவது ப்ராப்பர்ட்டி வச்சு என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு வாசலில் பூட்டிட்டு சந்தோஷமாக இருப்போம். கொஞ்சம் பயமாக இருந்தால் ஒரு டபுள் லாக் ஒன்று போடுவோம். வெளியூருக்கு போனால் என்ன பண்ணுவோம், ஒரு செக்யூரிட்டியை வாசலில் வச்சுட்டு போவோம். மேக்ஸிமம் எதாவது பண்ணுவோம், ஒன்றும் ஆகாது. இப்போது இது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் என்ன லாக் போட்டாலும், எலக்ட்ரானிக் லாக் போட்டால் கூட அவன் எப்போ அட்டாக் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியல. ஸோ ப்ரிவென்ஷன் நம்ம சைடில் தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சில இதெல்லாம் கொடுத்துருக்கேன். உங்கள் கரியா வாங்குறீங்க, போய் நிறையா ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த ஷாப். பில் போடுற போது சார் மொபைல் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை சொல்லாமல் கூடாது, நீங்கள் தான் முடிச்சு பண்ணணும், எனக்கு தெரியாது. ஓகே. ஆ ஆ இ-பில் யூ ஆர் டூயிங் ஃபார் யுவர் பெனிஃபிட். அதான் சொல்கிறேன் இ-பில் they are doing for their benefit because they want to save on the paper. They are asking this. So okay, they have a right to ask, but you have a right to say no and say that advertisement மட்டும் இல்லை, நாளைக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஆமாம், அடுத்த போல் நாளைக்கு வந்து நீங்கள் அந்த கடையில் போனால் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபெஸ்டிவல் சீசனுக்காக பொங்கல் உடனே கரும்பு வந்திருக்கு, உடனே வந்து வாங்குவோம்னு சொல்லி மெசேஜ் வரும். தட் மீன்ஸ் they start interacting with you. This is where you open the gate between you and the person. புரியுதா? உங்கள் கதவை நீங்கள் திறந்து வைக்கிறது இங்கே தான். ஓகே, இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ், இந்த போனஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம வாங்கிடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபைன், யூ ஆர் ரியலி டச் த பாயிண்ட். ஓகே, அது ஏன்னா நம்ம என்ன சொல்லலாம், இல்லைப்பா நானே ரிமைண்டர் வச்சுக்கிறேன், நீ ரிமைண்ட் பண்ண வேணாம்னு சொல்லிடலாம். கொடுக்கக்கூடாது. இஃப் இட் இஸ் பாசிபிள் டோன்ட் கிவ். எங்க இதை நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நான் வந்து டெய்லி வந்து என்னுடைய என்னோட வீடியோ சேனலில் வந்து நான் என்னோட வீடியோ போடுறேன். ப்ளீஸ் கிளிக் ஆன் திஸ் லிங்க் டு வியூ த வீடியோன்னு உடனே ஒருத்தர் என் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சாரு, இந்த லிங்க் நான் கிளிக் பண்ணலாமா அப்படின்னு. வெரி ஸ்மார்ட், கரெக்ட். பட் யூ ஹாவ் டு திங்க் வெதர் இட் இஸ் அ ஒர்த் டூயிங் இட் ஆர் நாட். ஓகே, கல்யாண அசோசியேஷனில் நம்ம நம்பரை கொடுத்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இது அவன்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவான்னு இது 10 பேருக்கு கொடுப்போம். நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா, நம்ம வெளியில் போய் எவ்வளோ கடையில் ஜெராக்ஸ் எடுக்கிறோம், பாஸ்போர்ட்டை ஜெராக்ஸ் எடுக்கிறோம், ஆதார் கார்டை ஜெராக்ஸ் எடுக்கிறோம். எக்ஸாக்ட்லி. நிறைய இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஒரு காப்பி ஸ்டோர் ஆகுது. திஸ் இஸ் பீங் சோல்டு. இதில் வந்து டார்க் வெப்னு ஒன்று இருக்குது, அவங்க வந்து இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு. எஸ் நம்மளுடைய ஒரே விஷயம்தான், நம்ம எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டா போகிறோம், வேறு ஒன்றும் வேண்டாம்.
உங்ககிட்டேருந்து விஷயம் வெளியில் போகாமல் சைபர் கிரைம் உங்களை அட்டாக் பண்ண முடியாது. 100% நான் சொல்கிறேன். அவன் திருப்பி திருப்பி உங்களை கேள்வி தான் கேட்பான். நீங்கள் ஒரு வாட்டி பதில் சொல்லி நோ சொன்னால் கூட போதும். தட் இஸ் ஆல்சோ டேக்கன் எஸ் எ ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி. ஸோ நான் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் உங்களுக்கு அப்புறம் அனுப்புகிறேன். என்ன விஷயம் என்னன்னதில் வந்து இதெல்லாம் ஒரு இன்சிடென்ட் ஆனால் எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுன்னு இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நெட் பேங்கிங் நிறைய பேர் ஆப்ரேட் பண்ணுறீங்களா? இன்டர்நெட் பேங்கிங் அதில் போய் லிமிட்லாம் செட் பண்ணுறீங்களா? ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளோ பண்ண முடியும். ஓகே, இதில் தெரியாத வேற இருக்காளா? பண்ணாத வேற இருக்காளா? இன்டர்நெட் பேங்கிங்கில் சப்போஸிங் வந்து யூ கேன் செட் அ லிமிட். இந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளோ தான் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. யூ கேன் டூ தட். ஓகே, ஃபைன். இதுதான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது ப்ரிவென்டிவ் மெஷர். உங்களுடைய கான்டாக்ட்லெஸ் கார்டு எப்படி, கான்டாக்ட்லெஸ் கார்டு இல்லையா, கார்டை வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணாமையே டச் பண்ண இது பண்ண பண்ணலாம். அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தெரியுமா? அதுக்குன்னு தனி ஸ்லீவ் இருக்குது. அதை வச்சுக்கணும். கொடியை மட்டும் ஹிப் பாக்கெட்டில் வச்சுக்காம மேலே வச்சுருந்தா போதும். ஏன்னா பக்கத்தில் போகிற ஆள் இப்படி சும்மா காமிச்சிட்டு போனால் போதும், உங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி 1930 அப்படின்னா என்ன ஞாபகம் வருது? சைபர் கிரைம். முதல்ல யாரோ சொன்னா, சார் எவ்வளோ நம்பர் சார் ஞாபகம் வச்சுக்கிறது? 1930. ஒன்றும் தப்பு இல்லைப்பா. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நீ என்ன பண்ணுவேன்? 1930 என்ன ஆகுது? உனக்கு பணம் போகிறது, உனக்கு 7.5 என்ன ஆகுது? 7 என்ன 1930 24 o'clock அப்படி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு யாரோ சொன்னா. ஓகே, உன் பணம் போச்சுன்னா உனக்கு 7.5 தான் இல்லையா? நீ சம்பாதிச்ச பணம் யாரோ எடுத்துன்னு போகிறான். நம்மளா கொடுத்தா தானம் கொடுத்தா அது வேறு விஷயம். அப்படி ஞாபகம் வச்சுக்கண்ணே. அன்னிலே எனக்கே கூட கன்ஃபியூஷன் இல்லை, நான் கிளியராக ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து மாஸ்க்டு ஆதார்னு தெரியுமா? மாஸ்க்டு ஆதார். ஆமாம், யாராவது ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கீங்களா? இது 9 தாராளமாக அக்செப்ட் பண்ணும். நோ, ஐ வில் டெல் யூ. I have posted in my YouTube channel. It has to be accepted on par with the original. அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சர்க்குலர் இருக்கு. நான் வந்து அதில் போட்டுட்டு ஹவு டு டவுன்லோட் யுவர் மாஸ்டர் ஆதார்னு போட்டுட்டு கூடவே அந்த சர்க்குலரையும் போட்டிருக்கேன். நான் வந்து அதை வந்து ஏர்போர்ட்டில் காமிச்சிருக்கேன், ஐஆர்சிடிசியில் ட்ராவல் பண்ணுறோம் காமிச்சிருக்கேன். யாருமே இது மட்டும் அப்டேட் பண்ணதில்லை. பண்ணுற போது நீங்கள் சொல்லலாம், இந்த சர்க்குலர் எடுத்து காமிச்சிடலாம். ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு டூ தட். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், எங்கே போனாலும் யார் கேட்டாலும் ஐடி கொடுன்னு உடனே எடுத்து கொடுத்துட்றோம். தட் ஹேஸ் டு பி அவாய்டட். மாஸ்டர் ஆதார் எனக்கு தெரிஞ்சு 90% பீப்புளுக்கு தெரியாது மாஸ்டர் ஆதார்ங்கிறது. எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, கார்டு வச்சுருக்கீங்க. சார் நான் போயிட்டு இப்போ தான் பண்ணேன், போன வாரம் தான் போயிட்டு இருந்தேன். ஐ ஷோ ஒன்லி மாஸ்டர். இல்லை you want ID of only my photo and name and date of birth is also there. Why do you object? Only thing that is masked is your number. And இப்போ கூடிய சீக்கிரம் இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் இன்னொரு வேறு கார்டு வருது. அதில் யூ கேன் செலக்டிவ்லி ஹைடு வாட் எவர் யூ வாண்ட் ஆர் செலக்டிவ்லி ஷோ வாட் எவர் யூ வாண்ட். நெக்ஸ்ட் வீக் இப்போ December 1 ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. நான் ஆச்சா என்னன்னு தெரியல, வருது. பட் தே ஹாவ் டு அக்செப்ட் இட். தே கேனாட் சே நோ. மாஸ்க் போட்டுமான்னு எடுக்க சொல்லுவோம். பிகாஸ் அதில் ஒரு QR கோட் இருக்கு இல்லையா? இஃப் தே வாண்ட் தே கேன் டேக் ஆல் டீடைல்ஸ் ஃப்ரம் தட். சரி, கவர்மெண்ட் வந்து சும்மா ஒன்றும் மாஸ்க் பண்ணி கொடுக்கல. உன மேலே சஸ்பிஷன் வந்தானக்கா வருது, எஸ்ஏஆர் கார்டு வருது. பாஸ்வேர்டு எல்லாரும் வச்சுருப்பீங்க இல்லையா? எனக்கு ஒரு சின்ன கேள்வி, யார் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பாஸ்வேர்டு வச்சுருக்காங்க சொல்லுங்கள். ஐ எம் கியூரியஸ். 3, 4 அந்த மாதிரி பாஸ்வேர்டு சொல்லாதீங்க. ஹவு மெனி கேரக்டர்ஸ்? 4. ஓகே, ஃபைன். We will see which is good or which is bad. Okay, fine. கார்டு எப்படி திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது, எப்படி பிளாக் பண்ணணும்னு தெரியுமா? உங்கள் பேங்க்கோட எமர்ஜென்சி நம்பர் கையில் வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லை. அதுதான் ப்ராப்ளம். பிகாஸ் ஒன்ஸ் சைபர் கிரைம் ஆச்சுன்னாக்க மேட்டர் ஆஃப் மினிட்ஸில் எல்லாமே போயிடும். உங்கள் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா இருக்கும், டக்குன்னு பார்த்தா 49,000 போயிட்டே இருக்கும். ஒரு 10 டெபிட் வரும். பிஃபோர் யூ ரியலைஸ், அந்த ஷாக்கில் நீங்கள் வெளில வரதுக்குள்ளே பேலன்ஸ் 5 ரூபாய்க்கு வந்துடும்.
நீங்கள் ரொம்ப லக்கியாக இருந்தால் 5 ரூபா இல்லைன்னா 1 ரூபா 0 கூட வரும், 0 பேலன்ஸ் இருந்தானக்கு. அதான் அவ்வளோதான். I know. We are all in the same boat, because I don't deny anything, because I experienced everything that I am going to share my experiences here. Multi-factor authentication கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? மல்டி-ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் உங்களுடைய ஜிமெயிலுக்கு, வாட்ஸ்அப்புக்கு, இன்டர்நெட் பேங்கிங்க்கு எல்லாத்துக்கும் நம்ம பாஸ்வேர்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்கள் பாஸ்வேர்டு யாருக்கா தெரிஞ்சுன்னா அவங்க ஆக்சஸ் பண்ணிடலாமா? ஆக்சஸ் பண்ணிடல. இப்போ எனக்கு தெரியும் உங்கள் பொண்ணு பேர் என்ன, இல்லை உங்கள் பெட் டாக் பேர் என்ன, அப்புறம் உங்களோட இயர் ஆஃப் பர்த் என்ன தெரிய வந்துடுறது, உள்ளே பூந்துடலாமா? தட் மீன்ஸ் தட் இஸ் அனதர் ஃபேக்டர். ஸோ அது எம்ப்ளாய் பண்ணியிருக்கீங்களா யாராவது? மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். இப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் போகிறதுன்னா only your account number, your ID is not sufficient, your password is not sufficient, you need one more OTP, or you can even have your iris. Yeah, that is அது வந்து பேங்க்கில் கம்பல்சரியாக பண்ணிடுறாங்க. ஜிமெயிலுக்கு, வாட்ஸ்அப்புக்கு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, these are all preventive measures. சிலதெல்லாம் reactive. You should know if a crime happens how to react. And அடுத்த கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போனாக்க இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்க்கணும். இந்த ஒரு 20 பாயிண்ட் நீங்கள் கொஞ்சம் டாப் ஆஃப் இருந்தனாக்க ஓரளவு சேஃபாக ஃபீல் பண்ணலாம். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, இதில் யாருமே சேஃப் கிடையாது. நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இன்டர்நெட் பேங்கிங் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். டச்வுட் எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரல. ஆனால் அடுத்த 1 ஹவரில் வராதுன்னு சொல்கிறது கேரண்டி கிடையாது யாருமே. ஏன்னா அது இட் இஸ் எவால்விங். நம்மளை விட ஜாஸ்தி ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. இந்த ஜென்டாரான ஒரு இது இருக்குது, ஒரு இடம் இருக்குது நார்த்தில். அங்கே ஒரு ஸ்கூலே நடத்துகிறாங்க எப்படி சைபர் கிரைம் பண்ணணுன்னு. அதை பற்றி ஒரு வெப் சீரிஸ் கூட வந்திருக்கு, எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைன். அது வந்து சாஃப்ட்வேரில் பில்டு, அதாவது கீழே வரதை வந்து அதை டச் பண்ணாலே அது போய்டுறது. பட் யூ கேன் சூஸ் டு கீன் ஆன் யுவர் ஓன். யூ நீட் நாட், ஐ டோன்ட் திங்க் ஸோ, பிகாஸ் இட் இஸ் இன்பில்ட் இன் டு த சாஃப்ட்வேர். அதனால தான் ஆல்மோஸ்ட் எல்லா சாஃப்ட்வேர்லேயும் அது இருக்குது. ஆமாம். ஓஎஸ் தாராளமாக பண்ணும். ஐ ஹவ் given a video as to what is multi-factor authentication, how you have to do it for your mail account, how you have to do it for your WhatsApp account, whether you are having an iPhone or an Android. எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 125 வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் என்னோடதில். ஓகே, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நான் பண்ணியிருக்கேன். ஒன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் சம் டேக் அவே. இன்றைக்கி நீங்கள் வந்தேன்னாக்கா இங்கேருந்து போகிற போது யூ ஷுட் ஹேவ் சம் டேக் அவே, அதர்வைஸ் யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம், ரைட்? ஓகே, இப்போது நம்மளை சுற்றி க்ரைம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி நடக்குது என்னென்னு ஒரு டாப் ஆஃப் த க்ரைம் ஒரு 2-3 பார்க்கலாம். எப்படி நடந்தது, இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அவ்வளோதான். ஃபிஷிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அநேகமாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நார்மல் ஃபிஷிங் மாதிரி, நார்மல் ஃபிஷிங்கில் ஒரு தூண்டில் போட்டு அது முனையில் ஏதாவது ஒரு புழு வச்சுட்டு எந்த மீனாவது வருமானு பார்த்துட்டு இருப்போம். இதில் நம்ம தான் மீன். ஓகே, இதுக்கு நம்ம தான் மீன். ஸோ இப்போ நிறைய பாப்புலர் நடக்குது. நீங்கள் ஜாஸ்தி அங்கே படிக்க முடியாது, நான் படிக்க வேணாம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆன்லைன் பர்ச்சேஸ் ஃப்ராட். ஒரு லேடிக்கு வந்து பால் வாங்கிறதுக்கு ஆன்லைனில், அதான் காலத்தின் கொடுமை இது, வேறு ஒன்றும் இல்லை. முன்னாடிலாம் கையில் சொம்பு எடுத்துன்னு போவோம். இப்போ வந்து ஆன்லைனில் பால் பண்ணி, அது கூட வேணான்னு ஆன்லைனில் ஸ்விக்கியில் போட்டு காஃபியே குடிச்சிடணும். வாயில் ஒன்று தான் ஊற்றலை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதான் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ சோம்பேறித்தனப்படுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம கிரிமினல் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளோட லூப் ஹோலை தெரிஞ்சுக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி நான் ஆன்லைனில் மில்க் சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். சரின்னு வாங்கிறதுக்கு போயிருக்காங்க. ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கான். அனுப்பிச்ச உடனே அதை டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபா. இதில் முக்கியமான ஒன்று நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் பென்ஷன் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, இல்லை டெபாசிட் உங்களோட இன்ட்ரெஸ்ட்லாம் வரும். அந்த அதை எக்ஸ்போஸ் பண்ணவே பண்ணாதீங்க.
அதை வெளியில் கொடுக்காதீங்க. இப்போ எல்லா பேங்க்லையும் எவ்வளோ அக்கௌண்ட் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு டம்மி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக அதில் மினிமம் பேலன்ஸ் 5000 ரூபா ரொம்ப வச்சுருப்பான், அதை வச்சுக்கோங்க. தட் இஸ் யுவர் எக்ஸ்பெண்டபிள் அமௌண்ட் அதில் வச்சுக்கோங்க. பாக்கி எக்ஸ்போஸ் பண்ணாங்க. மிஞ்சி போய் அந்த அக்கௌண்ட் ஹேக் பண்ணால் அந்த 5000 ரூபா தூக்கின்னு போட்டோம், அது வேறு விஷயம். 18 லட்சம் ரூபா. ஸோ அங்கே ஒரு ஸ்டார் போட்டிருக்கேன் பாருங்களேன். எஸ் சொல்லுங்க. ஓஎஸ் யாரு பண்ணலாம் சார்? ஓகே இல்லை வச்சுக்கோ, நீ ஒன்று வச்சுக்கோ. பட் அதில் இருக்கிற பேலன்ஸ் மட்டும் தான் உனக்கு எக்ஸ்போஸ் ஆகும், பாக்கி இன்னொரு அக்கௌண்ட் எக்ஸ்போஸ் ஆகாது. தேவையில்லாமல் வச்சுக்கோ. அப்படியே ஒன்று நம்மளுக்கு மட்டும் தெரியும், அது அவ்வளோதான் விஷயம். சரி, 2 விஷயம் இருக்குது. ஒன்று அக்கௌண்ட் தனியாக வச்சுக்கோங்க, இன்னொன்று டம்மியாக ஒரு ஃபோன் வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் ஸோ இன்ட்ரெஸ்டட் அபவுட் இட், டோன்ட் எக்ஸ்போஸ் தட் ஃபோன் நம்பர். ஐ ஹாவ் அ ஆண்ட்ராய்ட் ஃபோன் வித் அ பிஎஸ்என்எல் account which I this one renew for 107 rupees every month because I don't use anything there barring this bank only, bank transaction only bank knows. If something happens to my bank account, I know who the culprit is. There is a bank or their officials. Okay, so நீங்கள் உங்களுக்கு சுற்றி நீங்களாக போட்டுக்கக்கூடிய மதில் சுவர் தான் அதெல்லாம், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் இந்த மேடம் என்ன தப்பு? சரி, ஓகே, இது ஒரு பாடம். அடுத்தது இதே மாதிரி ஹைதராபாத்தில் ஒரு லேடி கேஒய்சி அப்டேட் பண்ணுறாங்க. இப்போ தான் கேஒய்சி அப்டேட் எல்லா இடத்துலையும் வந்துடுது. பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, கேஒய்சி பேங்க். என்னடா அப்டேட் பண்ணோம்? நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன் மேடம், நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணிடலாம். பண்ணினோடனே பார்த்தோன்னாக்கா சென்டர் லிங்க் என்டர்ட் த கார்டு டீட்டெயில்ஸ் 1.7 lakhs போயிடுது. எங்கே தப்பு பண்ணுறாங்க இவங்க? யார் என்னன்னே கேட்குறதில்ல. நமக்கு புராண காலத்துலேருந்தே இது இருக்குது. நான் இந்த இடம் இவரெல்லாம் நம்ம இப்போ தான் டாக்டர் வெங்கடேஷ் பேசியிருக்காரு. ஓகே, பெரிய பெரிய மகான்லாம் பேசியிருக்காங்க. அப்புறம் நம்ம பாகவத சப்தாவில் நடந்திருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி வால்மீகி ராமாயணம் படிக்கிற போது ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட் திஸ். சீத்தை முதல்ல ராவணன் கபட சன்னியாசியாக வந்தபோது உடனே அந்த ஒரு நல்ல உள்ளம், அந்த காலத்தில் இருக்கிற உள்ளத்தில் வாங்கன்னு சொல்லி உள்ள வர வச்சு எல்லாம் ஆச்சமனம் பாத்தியம் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டான். இது முடிஞ்சு போச்சு, தூக்கின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் அங்கே போய் அசோகவனத்தில் வந்த உடனே பிரம்மா இந்திரன் அனுப்புகிறார். நான் அது வால்மீகி ராமாயணத்தில் படித்தது, எனக்கு அவ்வளோ தூரம் தெரியாது, படித்தது சொல்கிறேன் உங்களுக்கு. பிரம்மா இந்திரனை அனுப்பி சீத்தை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அதுக்காக நீ போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் அவளுக்கு கொடுத்துட்டு வா. இதை பண்ணானாக்கா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துட்டு இது சாப்பிட்டானாக்கா 15 வருஷத்துக்கு பசியே எடுக்காதுன்னு சொல்கிறேன். இந்திரன் போகிறார். வேறு வேஷத்தில் போகிறோன்னு கேட்டால் சீத்தை கேட்ட முதல் கேள்வி, நீ தான் இந்திரனுங்கிறதுக்கு என்ன சாட்சி? ஒன்ஸ் பிட்டன்ஸ் ட்வைஸ் ஷை, ரைட்? ஒரு வாட்டி ஆயிடுத்து, ஒரு வாட்டி நம்பி ஒரு ஆளை உள்ளே விட்டுட்டு என்ன ஆச்சுன்னு தெரியும். இவங்க பண்ண தப்பு அதே தானே. இங்கே யார் என்னன்னே தெரியாது, யாருக்கோ உன்னுடைய கேஒய்சி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டுருக்க. நீ ஐடி இன்ஜினியர் ஃபால்ஸ் ப்ரே டு ஏபிகே ரொம்ப சாதாரணமாக நடக்கிறது. ஏபிகே ஃபைல்னா ஆண்ட்ராய்டு பேக்கேஜ் கிட்டுன்னு பேர். ஒன்றும் இல்லை, அது ஒரு ஃபைல். நீங்கள் அந்த லிங்க்கை தொட்ட உடனே அந்த ஃபைல் உங்களோட டிவைஸில் இறங்கிடும். மொபைலோ லேப்டாப்போ ஐபேடோ எதுவோ. அது என்ன பண்ணும்? இப்போ 3 விதமான வந்திருக்குது. ஒன்று, முதல்ல உங்களோட டேட்டா எடுத்து சொல்லிடும், அந்த கிரிமினல்கிட்ட சொல்லிடும். ரெண்டாவது, உள்ளுக்குள்ளேயே உட்காந்து இன்னும் நீ போக போக நாளைக்கு எங்கே பண்ணுற, நாளைக்கு என்ன, இன்றைக்கி நீ பேங்க் அக்கௌண்ட்டே பண்ண மாட்டேன், அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுக்கும். நாளைக்கு இன்னொரு நாளைக்கு ஜிமெயிலுக்கு போவேன். ஸோ இந்த ஆளோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு தான், இதை எடுத்துக்கோ. இதான் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது ஒரு ஜிமெயிலாம் இல்லை, முதல்ல பேங்க் அக்கௌண்ட். பேங்கை தொட்டால் லிக்விட் கேஷ் ஃபஸ்ட்டு. ஓகே, அதனால் இந்த ஏபிகே ஃபைலுக்கு இப்போ எல்லாம் வருது. இப்போ பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். இப்போ நவம்பரில் இப்போ ஒரு புதுசாக ஃப்ராடு லைஃப் சர்டிஃபிகேட்டை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதில் பண்ண ஒரு ஏபிகே ஃபைல். இப்போ நான் கிளம்பி வருவோம், லேடி ஃபோன் பண்ணி நான் ஏபிகே ஃபைல் என்ன பண்ணுறது, உடனே பிளாக் பண்ணு. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியணும். ஹவு குவிக்லி யூ ரியாக்ட், இதுதான் முக்கியம். ஆண்ட்ராய்டுக்கு ஆப்பிளுக்கு அப்ளை ஆகுது. எனி திங் தட் கம்ஸ் இன் யுவர் சிஸ்டம். அடுத்தவள் என்ன பண்ணுவோம், பின்னாடியே அதுக்கு ஒரு வேர்ம் ஒன்று அனுப்புவோம் தனியாக, இதுக்காக ஆப்பிளுக்காக ஐஓஎஸ்க்காக. அது ஃபில்டர் நீங்கள் ஃபில்டர் பண்ணால் நாளைக்கு அது அடுத்தது ஒன்று கண்டுபிடிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைரஸ் அண்ட் ஆன்டி வைரஸ் சில சமயம் நினச்சா 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்களோன்னு தோணும்.
இன்றைக்கி ஆன்டிவைரஸ் பண்ணானாக்கா நாளைக்கு மார்னிங் புது வைரஸ் ஒன்று வரும். நானும் ஒரு 20 வருஷமாக ஒரே வைரஸ் நாட்டு ஆன்டிவைரஸ் போட்டுருக்கேன். ரொம்ப அழகாக தான் பிடிக்கிறது, எல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் தே ஆர் ஒன் ஸ்டெப் அஹெட். Apple is safer, slightly safer, no doubt about it, but it is not impregnable. உள்ள நுழைய முடியாதுங்கிறது கிடையாது. Apple has its own weaknesses. iOSல இருக்கு, அது பாட்டு. இப்போ இந்த RTO சலான் உங்களுக்கு எனக்கு வந்தது 2 விஷயம் எனக்கு நடந்தது. போன வாரம் நான் ஐவசின் அயோத்தியா எனக்கு வந்தது இந்த மாதிரி அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். நீ வந்து எங்கேயோ டிராஃபிக் வயலேஷன் பண்ணிட்ட, உடனே ஃபைன் கட்டணும். என்னைக்கு நான் அயோத்தியாவில் இருக்கிற அன்றைக்கி நான் டிராஃபிக் வயலேஷன் பண்ணிட்டேனோ, ஓகே சொன்னது. ஸோ இது மாதிரி இது ஒன்று வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் வில் திஸ் ஏபிகே ஃபைல் டூ? ஸ்டீல் பர்சனல் டேட்டா, பின், பாஸ்வேர்டு எல்லாம் எடுத்துட்டு அண்ட் வாட் எவர் இன்ஃபர்மேஷன் யூ ஆர் டைப்பிங், உங்களுக்கு வர ஓடிபி. ஸோ என்ன ஆகும், உங்களுடைய ப்ரொஃபைலை அப்படியே ஹைஜாக் பண்ணுறாங்க அவங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் முன்ன காலத்தை சொல்லுவாங்க, வீட்டில் வேலைக்காரி வந்தாங்கன்னா ஜாக்கிரதையாக இருப்பாங்க. சில பேர், எல்லாரும் கிடையாது. அந்த வேலைக்காரியே எடுத்துகிட்டு போயிடுவா, இல்லை வேலைக்காரி வெளியில் போய் சொல்லுவாம்பா. அந்த வேலைக்காரி வேலை தான் பண்ணுறது ஏபிகே ஃபைல். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கலி சென்ட் டு த ஃப்ராட்ஸ்டர். இதை அவாய்ட் பண்ண என்ன பண்ணோம், சப்போஸிங் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா முதல்ல உள்ளே போய் அந்த ஏபிகே ஃபைலை அன்இன்ஸ்டால் பண்ணலாம். உங்களுக்கு பண்ண தெரியலன்னா தெரிஞ்ச யார்ட்டையாவே பண்ணுங்க. முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏபிகே ஃபைல் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு தெரியணும், அதான் முக்கியமான விஷயம். அதுக்குள்ளே பணம் போயிடும். அது ஏபிகே ஃபைல்னு என்னன்னாக்கா டாட் ஏபிகேன்னு இருக்கும். ஒரு ஃபைல் நேம் எடுத்ததுனாக்கா ஒன்று டாட் இன்னொன்று இருக்கும், ப்ரைமரி நேம் செகண்டரி நேம்னு இருக்கும். இந்த செகண்டரி நேம் தான் ஏபிகேன்னு வரும். இந்த மாதிரி செகண்டரி நேம் ஏபிகே, இஎக்ஸி இதெல்லாம் வந்தாலும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. இதுக்கு நீங்கள் ஒரு ஆன்டிவைரஸ் போட்டு வச்சுருந்தீங்கன்னாக்கா ஓரளவு, எல்லாத்தையும் பிடிக்காது, ஆனால் ஓரளவு பிடிக்க சான்ஸ் இருக்குது. அது முக்கியம். ஸோ பொட்டன்ஷியல் ஹார்ம், இதுக்கு பேர் தான் ஃபிஷிங்னு பேர். இது வந்து உங்களுடைய அந்த தூண்டியில் எவ்வளோ விதமாக போடுறாங்க பாருங்கள். ஒரு லிங்க் வழியாக வரலாம், இல்லை ஒரு மெசேஜ் வழியாக வரலாம், இல்லை உங்களுக்கு வாய்ஸ் கூட வரலாம். ஒரு பேர் ஃபிஷிங்னு பேர், வாய்ஸ் வழியாக வந்தால் விஷிங்னு பேர், எஸ்எம்எஸ் வழியாக வந்தால் ஸ்மிஷிங்னு பேர். மொத்தத்தில் என்ன பொட்டன்ஷியல் ஹார்ம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் டேட்டா எடுக்கும், போகிற கரைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்ததுக்கு ஏதாவது ஒரு ஆளை விட்டுட்டு போயிடும் டிவைஸ்க்குள்ளே. இட் வில் டவுன்லோட் சம் மேல்வேர் இன்டு யுவர் டிவைஸ் ஸோ தட் நாளைக்கு நிதானமாக நீங்கள் என்ன பண்ணாலும் அதை அனுப்பிச்சுட்டே இருக்கும். இதுதான் ஃபிஷிங்கோட முக்கியமான விஷயம். எப்படி இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம், ஸோ எப்படி நடக்கும்னு பார்த்தோம், எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம். டூ நாட் கிளிக் ஆன் எனி லிங்க். நம்பர் 1 மந்த்ரா இது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வந்தாலும் நம்பர் 1, நான் என்னோட மந்த்ரா என்ன தெரியுமா, ஐ வில் நாட் ரெஸ்பாண்ட். ஃபஸ்ட்டு நீ தலையே போனால் கூட பண்ண மாட்டேன். நீ என்ன வேணால் தான் நான் ஒரு விளையாட்டாக சொல்வேன் என்னோடய லெக்சர்ஸ்லாம். கிருஷ்ண பரமாத்மா வந்து கபாலி உன்னுடைய பாஸ்வேர்டு கொஞ்சம் கொடுன்னு கேட்டால், பகவானே உனக்கு தெரியாத விஷயம் இல்லை, உனக்கு எல்லாமே தெரியும், என் பாஸ்வேர்டு எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். அப்படி தான் இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு யார் உண்மை யார் பொய்ன்னு தெரியும். இப்போ இருக்கிற ஏஐலாம் வந்துடுத்து. நீங்கள் வந்து ஃபோனில் பேசுகிறீங்க, வீடியோவில் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. வீடியோவில் அந்த பக்கம் பேசுகிறது உண்மையான ஆளாலே தெரியாது. நீங்கள் உங்கள் பையன் பொண்ணு நினச்சிட்டு இருப்பீங்க, கிடையாது. ஸோ இப்போ வந்து எதையும் நம்பாதே, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அப்படி வேணும்னா ஏதாவது ஒரு இதுக்கு போனால் அந்த மேலே இருக்கும் இல்லையோ யூஆர்எல்ல போய் டைப் பண்ணுங்க. நீங்கள் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், HTTPS வருது பார்த்தீங்களா, அதில் போய் டைப். இப்போ நான் வந்து IOBனா IOBbank.in அப்படி நீங்கள் டைப் பண்ணுங்க. அவன் கொடுக்குற லிங்கில் டச் பண்ண, அவன் கொடுக்குற லிங்கில் தான் வேலையே வருது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து எந்த ஃபைலையும் டவுன்லோட் பண்ணி உடனே யூஸ் பண்ணாதீங்க. அன்லெஸ் யூ செக் ஃபார் த வைரஸ், டோன்ட் டூ இட். வைரஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஆன்டிவைரஸ் ஒன்று பேருக்கு ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. நிச்சயமாக நம்மளை விட அது பெட்டராக பிடிச்சிடும். நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம யூஸிங் தான் இருப்போம். நம்ம நெவர் டவுன்லோடு ஃபைல். இது தெரியாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. டிஜிட்டல் அரெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னெல்லாம் அராஜகம் நடக்கிறது தெரியுமா? இல்லை கொடுமை. இது அன்ஃபார்ச்சுனேட் என்னென்னா, நான் சொல்கிற எல்லா டீட்டெயில்ஸ் எல்லா டைப் ஆஃப் சைபர் கிரைம்லேயும் என்னோட ஒர்க் பண்ணவா என் கூட இருக்கிறவாளே ஆளாயிருக்காங்க. ஒன்றும் இந்த ஜிஸ்ட் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும், நான் அங்கேருந்து பேசுகிறேன், இங்கேருந்து பேசுகிறேன், ஃபோனில் இதுலேருந்து நேஷ்னல் இது NIAலேருந்து பேசுகிறேன், CBIலேருந்து பேசுகிறேன். என்ன ஆச்சு அப்படின்னா, உங்கள் நம்பரை வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ட்ரக் டிராஃபிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லையா, அதெல்லாம் இல்லை, எல்லாம் வந்துடுத்து, எங்ககிட்ட ப்ரூஃபெல்லாம் இருக்குது. இப்போ போலீஸ் வராங்க, ஜீப் வரும், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுடைய வாசலில் ஜீப் வந்துருப்பாங்க. நடந்திருக்கிறது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கூட ஒரு பெரிய இதெல்லாம் கொடுத்துருந்தாரு, ஒரு வீடியோவை பார்த்தேன் நான். சொல்லுவாங்க, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, இப்போ என்ன பண்ணலாம் தெரியாது அப்படிம்பாங்க.
5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணுவாங்க. என்ன ஜீப் வந்துருத்தா? இல்லை நான் என்ன பண்ண சொல்லுங்கள். சரி கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஜட்ஜை விட்டு டிசைட் பண்ண சொல்கிறேன். உடனே சீன் மாறும். சீன் மாறினா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும். அதில் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி பேட்ஜ் எல்லாம் போட்டு உட்காந்துருப்பார். நம்ம ஊரில் இது கிடைக்க யூனிஃபார்ம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எல்லா சினிமாலேயும் வந்துட்டுருக்கு. உங்களை இன்ட்ராகேட் பண்ணி, ஸோ நான் உங்களை ஃபுல்லாக இன்ட்ராகேட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கள். எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்குவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட், பேங்க் டெபாசிட்ஸ், யுவர் ஷேர், எவ்ரிதிங் வில் பி ஆஸ்க் ஃபார் கம்ப்ளீட். அண்ட் உங்களோடது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, உங்கள் ரூமுக்குள்ளே யாரையும் விடாதீங்க, யாரும் வரக்கூடாது. வெளியில் தெரிஞ்சனாக்க அப்புறம் லீக் ஆகிடும் விஷயம். இந்த மாதிரி 3 நாள் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக இங்கே மயிலாப்பூரில் இருக்கார் ஒருத்தருக்கு 18 லட்சம் ரூபா போயிருக்கு. பேங்க்கில் போய் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், என்ன முட்டாள்தனம் இல்லை. அந்த சமயத்தில் என்ன நடக்குது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆர் தே சைக்கிங் யூ தெரியாது. எப்படி? ஏன்னா எல்லாரும் படித்தவா, ஒன்றும் தெரியாதவா, ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய பொசிஷனில் இருந்தவாங்க. ஆனால் ஆனது என்னமோ உண்மை. இப்போ பார்த்தா பாம்பேல க்ரோர்ஸ் கணக்கில் நடந்துக்கிறது. க்ரோர்ஸ் கணக்கில் வீடு விற்று, லேண்டை விற்றுலாம் கொடுத்துருக்காங்க. வீட்டில் படுத்துக்கிற போது நைட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு படுத்துக்கோ, நான் சிபிஐ வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பாருங்க தெரியும். ரொம்ப டேஞ்சரஸ். யூ ஷுட் நோ அபவுட் இட் ப்ளீஸ். ரொம்ப மோசமான கேஸ் இது. ஒரு லேடி லாயர், ஓகே, டெல்லியில், ரொம்ப வயசானவங்க கூட இல்லை, சின்ன வயசு தான். என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. ஐம் சாரி டு சே திஸ். 29 year old. நீங்கள் ஃபுல்லாக படிக்க வேணாம், அண்டர்லைன் பண்ணுறீங்க. ஃபெடெக்ஸ்லேருந்து ஒரு கால் வந்திருக்கு. அந்த காலில் வந்து பேண்ட் ட்ரக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க. உடனே என்ன பண்ணிருக்காங்க, அடுத்தபோல பேண்ட் ட்ரக் யூஸ் பண்ணுங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபோல என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. இந்த லேடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்களே சைபர் கிரைமுக்கு பண்ணுறதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. போனால் அங்கே ஒரு ஆஃபீஸர் உட்காந்து இன்ட்ராகேட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஸ்கைப் டவுன்லோட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸ்கைப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் ரூமை சாத்துங்க, இன்ட்ராகேஷன் நடக்கிறது அப்படிங்கிறாங்க. அடுத்த போல் ஆதார் கார்டு, இன்ஃபார்ம் தட் ஆதார் கார்டு இஸ் அண்டர் ஹை அலர்ட். கேமராவை சுவிட்ச் ஆன் பண்ண சொல்கிறாங்க. லேடி 29 year old லேடி லாயர், ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஆல் ஹர் டீட்டெயில்ஸ் இன்க்ளூடிங் பேங்க் பேலன்ஸ், சேலரி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் நோட்டட். நாட் டு ஸ்பீக் டு எனி ஒன். யார்கிட்டையும் பேசாத, இதை பற்றி வெளியில் சொல்லாத. சொன்னால் உனக்கு தான் ப்ராப்ளம். காது வச்சா மாதிரி நம்ம செட்டில் பண்ணிடலாம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த பயத்தில் தான் பண்ணுறோம். ஈவன் ஆஸ்க் டு கீப் த கேமரா ஆன் வைல் ஸ்லீப்பிங். திஸ் வாஸ் கோயிங் இன் ஃபார் 3 or 4 days. இந்த மாதிரி ஆயிருக்கு, முடியல, கேஸ் எல்லாம் இருக்குது. ஆஸ்க் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆல் மணி டு a டம்மி அக்கௌண்ட். ஒரு ஆர்பிஐ இதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்காங்க, அதில் போய் வைங்க, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் மாதிரி. உங்கள் இன்ட்ராகேஷன் முடிஞ்ச உடனே இப்போ எவ்ரிதிங் இஸ் கிளியர், வி வில் கிவ் இட் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா அமௌண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்க் டு கோ டு ஹர் பேங்க், ட்ரான்ஸ்ஃபர் 10.79 lakhs ஃப்ரம் ஹர் பேங்க் அக்கௌண்ட் டு த டம்மி அக்கௌண்ட், ஓகே. அப்புறம் வாஸ் ஆஸ்க் டு டவுன்லோட் அன் ஆப். ஒரு ஆப் அனுப்பிச்சு இது டவுன்லோட் பண்ணுங்க, இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா நான் சிபிஐக்கு அனுப்பிச்சு பண்ணுவேன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ்க் டு சென்ட் ஃபோட்டோ, ஓகே, அவங்க ஃபோட்டோ. அப்புறம் 2 transactions are done for 2 lakhs and 1 lakh. பேங்க்கில் சந்தேகம், இப்போல்லாம் பேங்க் ஸ்மார்ட் ஆகிட்டாங்க. நிறைய பேர் இப்போ நீங்கள் பேப்பரில் பார்க்குறீங்க, பேங்க்ஸ் அஃபிஷியல்ஸ் ஆர் ப்ரிவென்டிங் சச் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ பேங்க்கில் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃபோன் பண்ணுறப்போ இவங்க ஃப்ராட்ஸ்டர் என்ன பண்ணிருக்காங்க, அவங்ககிட்ட ஒன்றும் சொல்லாதீங்க, அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கேஸ் தோற்று போய்ட்டுன்னு சொல்லிட்டு when banks are called, victim was asked to confirm, yes நான் தான் எடுக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் ரொம்ப மோசமாக நடந்திருக்கு. she was a lady lawyer, she was asked to disrobe, remove all her clothes in front of the camera, taken some lewd pictures. This has happened, it's a real time, okay. You know when it happened? Last year March 2024. என்னுடைய ஃபஸ்ட்டு 10 வீடியோஸில் இது இருக்குது, ஓகே. 20 இன்னமும் நம்ம திருந்தலை, அதான் முக்கியம். 2 வருஷமாக நடந்துட்டுருக்கு, லட்சக்கணக்கில் மாறி கோடிக்கணக்கில் ஆகிடுது. ஆனால் இன்னமும் மக்களுக்கு தெரியலை. யங்ஸ்டர்ஸ் இங்கே இருக்கிறவங்களுக்கு தே ஹாவ் டு பிளே எ பிக் ரோல். ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் வயசாச்சுன்னா கண்ணு நிறைய விஷயம் நம்ம பார்க்கறதில்ல. அவங்கக்கிட்ட சொல்லணும், உனக்கு இந்த மாதிரி ஃபோன் கால் வரும், கவலைப்படாத, கதவை சாத்தாத சொல்லணும். யங்ஸ்டர்ஸ் ஹேவ் அ ரோல் டு பிளே ஹியர், ஓகே. எல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள வந்து வீடியோ எடுத்துகிட்டு வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, 10 லட்ச ரூபா கொடுன்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் டிபிக்கல் டிஜிட்டல் அரெஸ்ட்.
இதுதான் சார் எல்லாருமே கேட்குற கேள்வி தான். என்னமோ நம்ம நினச்சி நடந்துட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, போலீஸ்கார் உங்கள் வீட்டு கதவை தட்டினாக்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? அவங்க உங்கள் ஆதார் கார்டுலேருந்து எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் எங்கே விட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒய் ஷுட் ஐ பிலீவ் யூ? யுவர் அ கிரிமினல். ஆஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன், யுவர் அ கிரிமினல். ஆதார் கார்டு இருக்குது, உன் பேரில் இருக்குது, நீ தானே? ஆமாம். உன்னோட ஆதார் கார்டு தானே? ஆமாம். இதான் யூஸ் பண்ணிருக்காங்க ஏர் ஜீப்பில். எவ்வளோ பேர் சொல்ல முடியும்? எவ்வளோ பேர்? ஆ? Oh, she got a call. Call claiming to be from FedEx. ஸோ என்ன பண்ணணும்னாக்க ஓகே இது ஒரு கேஸ் நடந்துடுது. இதை வந்து டிப்பிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். வாட் ஆர் த ட்ராப்ஸ் தட் ஆர் லைடு? என்ன குழி பொதிச்சிருக்காங்க, இவங்க எப்படி விழுந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அது போதும் நமக்கு. யூஸ்வலாக நான் பண்ணுவேன் இது. என்ன நடந்தது, எப்படி உங்களை தாக்கணும், என்ன பாதிப்பு, எப்படி எதிர்கொள்வது, எப்படி தவிர்ப்பது. ஓகே, சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா ஆமான்னு ஏன் சொல்கிறீங்க? உங்களுக்கு கொடுக்க தெரியாதா? நம்பர் 1 ஃபஸ்ட்டு அங்கே தான் ட்ராப். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஃபோனை வை, நான் சைபர் கிரைம் கால் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டான். இல்லை சொல்லுங்க, ஆல்ரெடி நான் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், இது வந்துடுத்துன்னு, அவ்வளோதான். ஃபோனை வச்சுருவான். உங்களை மாதிரி ஒரு 1000 பேருக்கு வலை வீசுகிறான் சார் அவன். ஓகே, ஒரே ஒருத்த மாட்டினா போதும். அவனோட காஸ்ட் ஒன்றுமே கிடையாது. இங்கே ஒரு ஓரத்தில் உட்காந்து ஒரு லேப்டாப்பில் உட்காந்து பண்ண போகிறாங்க. அது கூட யாராவது அவுட் சோர்ஸ் பண்ணி ஒரு கிராஜுவேட்டை பார்த்து அவன்கிட்ட கொடுத்துருவான், இந்த நம்பருக்கெல்லாம் நீ பண்ணிடுவோம், அவ்வளோதான் விஷயம். நம்பர் 1. நம்பர் 2, ask to download the Skype call video. Never get into a video call, never. யாராலும் சரி, ஒன்றும் இல்லை, உங்கள் ஊரில் உங்கள் பொண்ணே இருப்பா, வெளியூர் போயிருப்பா, அம்மா அவங்க கூட பேசணும்னு சொல்லிட்டு சொல்கிறா, இதை கால் பண்ணுங்கன்னு சொன்னாக்க அவட்ட நேராக கால் பண்ணி பேசுங்க. யாரோ சொன்னதை வச்சு பேசாதீங்க. பிகாஸ் யூ do not know. எந்த நம்பருக்கோ பண்ணாதீங்க, அதான் விஷயம். அப்புறம் வந்து கால் ட்ரான்ஸ்ஃபர் டு சிபிஐ ஆஃபீஸர் who asked to switch the கேமரா ஸ்விட்ச் பண்ணிருக்காங்க. ஆல் டீட்டெயில்ஸ் salary were noted. Advised not to talk to anyone. Even asked to keep the camera on while sleeping. எந்த போலீஸில் ராத்திரி உங்கள் வீட்டு 11:30 மணிக்கு உங்களை இன்ட்ராகேட் பண்ணுறாங்க, வீட்டில் உட்காந்து வச்சு முதல்ல என்ன சொல்லுவாங்க? சார் கூப்பிட்றாரு, ஸ்டேஷனுக்கு வாங்க, அவ்வளோதான் விஷயம். எந்த போலீஸ் வந்திருக்காங்க? அதேமாரி எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து ராத்திரி 9:30 மணிக்கு உங்கள் லைனை கலெக்ட், காத்தால 9:30 மணிக்கே ஆள் பேச மாட்டேங்கிறீங்க, ராத்திரி 9:30 மணிக்கு எங்கேயா வர போகிறீங்க? காமன் சென்ஸ். பயப்படாதீங்க, முதல் விஷயம் அதான். Unless you are a criminal, you don't need to be afraid of anybody. Why should I? Criminals are more courageous. Okay, அடுத்தது ask to transfer all the money to a dummy account. இப்போ கூட முடிச்சுக்க வேண்டாமா? இப்போ கூட யாரோ சொல்லி எங்கேயோ நான் பண்ணி எல்லாம் ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது புரியவே இல்லை. நிச்சயமாக அவர் சொல்கிறது எல்லா சொல்கிறதுக்கும் ஒரு இது இருக்குது. நான் அவரை போய் பர்சனலாக இன்டர்வியூ பண்ணேன், இந்த விக்டிமை, பிகாஸ் ஐ நியூ ஹிம். அவர் சொல்கிறார், என்ன ஆச்சுன்னே தெரியல பாரு எனக்கு. அப்போ தான் சந்தேகம் வந்தது, இவன் தான் சைக் பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்க? ஏன்னா அவன் வந்து ஒரு டெரரிஸ்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்புறாணி அவன். இங்கே மயிலாப்பூர் மாடையில் சுற்றிட்டு இருப்பான். ஹி வாஸ் an executive in bank. ஓகே, அது சொல்கிறேன், அது என்ன அர்த்தம், அது எங்கே போகிறதுன்னு சொல்கிறேன், அது இருக்குது. அடுத்த கிரைம் தான். ஓகே, வாஸ் asked to download an app, asked to send her photo. Why? ஓகே, இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளை பண்ண அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டே வரீங்க, அதான் விஷயம். தென் when bank was called, victim was asked to confirm, then removed the clothes, etc. Last ஒரு பாயிண்ட், victim then complained to police after being held hostage for 2 hours. 2 days. இது ஒரு பாயிண்ட் தான் நல்லா பண்ணிருக்கேன், கரெக்டாக பண்ணிருக்காங்க. ஐ எம் நாட் பிளேமிங், மை சிம்பத்திஸ் ஆர் ஆல்வேஸ் வித் த சைபர் கிரைம் விக்டிம்ஸ். பிகாஸ் யாருமே தானாக போய் என்னுடைய பணம் போகிறதுக்கு வழி பண்ண மாட்டாங்க. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, அவங்களா பண்ணாலோ இல்லை யாரோ இன்ஸ்டிகேட் பண்ணாலும் நடந்திருக்குது. ஸோ இது வந்து 29 வயசு லாயருக்கு இந்த மாதிரி எவ்வளோ பாருங்கள், 77 வயசில் ஒரு லேடி 1.2 crores ட்ரக் டிராஃபிக்கிங். ஓகே, 72-year-old 13-hour வீடியோ கால். ஓகே, வரிசையாக நிறைய இருக்குது. உமன் இன் நொய்டா. கரண்ட் அக்கௌண்ட்டு, எஸ்பிஐ அக்கௌண்ட்டுனாக்கா ரைட்டு. ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டாக இருந்தாக்கா அது சேஃப் தானே. அது கரண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் போடுறீங்க,
எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் போடுறீங்க. அவங்க எடுக்கிறது தான் எடுக்க முடியும். இல்லை, வெரி குட், வெரி குட். நான் சொல்கிறேன், அதாவது ஒரு காலத்தில் அந்த மாதிரி சேஃபாக இருந்தது. நம்ம கூட எஸ்பியில் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு டெபாசிட்டில் போட்டோம். இப்போ சில பேங்க், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த பேங்க், சில பேங்க்கில் இருக்கிற ஆப் வந்து யூ கேன் டூ எனி திங் ஆன் தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 40,000 50,000க்கு மேலே 1,00,000 ரூபாயில் எப்படி ஆன்லைன் நீ பர்மிட் பண்ணுற? பண்ணக்கூடாது ஆன்லைனில். கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், உன் ஃபெசிலிட்டிக்காக நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கு தான் என்ன சொல்லிருக்கான், யூ செட் த லிமிட், யூ செட் த லிமிட். நான் இப்போ என்னோட எஸ்பி அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிருக்கேன், 1000 ரூபா போட்டு வச்சுருக்கேன். எவனா திருட வந்தால் கூட 1000 ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியாது. ஓகே, தட் இஸ் த ப்ரிவென்டிவ் மெஷர் வி கேன் டேக். ஒரு சில நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் பேங்க் என்னென்னு. சில பேங்க் இருக்குது, தே ஆர் அலோயிங் எவ்ரி திங். ஆமாம், கரண்ட் அக்கௌண்ட்ல போடுறோம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போடுறோம், அதை விட இது பண்ண முடியும். நான் எஃப்டில கொண்டு போடுறேன். அதான் சார், எஃப்டியே ஓப்பன் பண்ணணும். எஃப்டியில் லிக்விட் டெபாசிட்னு இப்போ வந்திருக்கு, இப்போ ஃப்ளெக்ஸி டெபாசிட்னு இருக்கு. அது இல்லாத பேங்க்ல, அது இல்லாத இதில் போட்டு உங்கள் ப்ரொஃபைலே அவன் வச்சுருக்கான், அப்புறம் என்ன, உங்கள் ப்ரொஃபைல் அவன் வச்சுருக்கான், அவன் போய் லிமிட்டை மாற்ற போகிறான். ஸோ உங்கள் டேட்டா லீக் ஆச்சுன்னா யாரும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஐ am coming only to that. ஓகே, ஸோ we will come to the point. என்ன பண்ணலாம், டிஜிட்டல் அரெஸ்ட். இந்த மாதிரி நாளைக்கு நமக்கு ஒரு ஃபோன் வந்துடுது அன்ஃபார்ச்சுனேட்லி. முதல்ல ஃபோனை கட் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு கேளுங்க. within 30 seconds you will get to know what the gist of the call is. Say thank you, I am going to the cybercrime police, I will do that. I am going to take up with the bank சொல்லுங்க. ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. never get into a video call, never never never. அது ஆம்பளையோ பொம்பளையோ யாராக இருந்தாலும் சரி, ஈவன் ஜென்ட்ஸ் கூட சொல்கிறேன். பிகாஸ் அந்த பக்கம் லேடி இருப்பா, அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ராட் இருக்காது, செக்ஸ்டார்ஷன், அது வரும் அடுத்தப்பில். ஸோ டோன்ட் கெட் இன் டு ஏ வீடியோ கால். நம்பர் 1 தாரக மந்திரமாக வச்சுக்க வேண்டியது. நம்பர் 1, டோன்ட் ஷேர் எனி திங் ஃப்ரம் யுவர் சைட். இப்போ புதுசாக ஒரு ஃப்ராட் வந்திருக்கு, நீங்கள் ஹலோன்னு சொன்னால் கூட அதுலேருந்து ஒரு ஃப்ராட் வருது, வர பின்னாடி வருது. ஐ டோன்ட் நோ வெதர் ஐ ஹேவ் டைம், பார்க்குறேன். ஓகே ஃபைன். நெவர் அக்ரி டு த வீடியோ கால், நெவர் அலோ ஃபோட்டோ. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வீடியோகிராஃப் எடுக்க விடாதீங்க கண்டிப்பாக. அண்ட் யூ ஷுட் நோ ஹவு டு லாட்ஜ் அ சைபர் கிரைம். இம்மீடியட்டாக சைபர் கிரைம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும் நீங்கள். ஓகே, how many people know how to lodge a cyber crime complaint? Okay, fine. No, I am not trying to blame anybody because இது வந்து ஒரு புதிய ஏரியா, நம்ம எல்லாரும் அதுக்காக தான் உட்காந்துருக்கேன். அதனால் கவலையப்படாது, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த சில பாயிண்ட்ஸ்லாம், if you want I can share all these points to you. You give me your WhatsApp or something, I will share the points to you. நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும், உங்கள் சைட்லேருந்து எதையும் விடாதீங்க, வீடியோ கால் போகாதீங்க, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன். இப்போ புதுசாக சார் வச்சு ஃப்ராட், சார் ஃபார்மை வச்சுட்டு உடனே நீங்கள் சார் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தவொடனே இது ரிப்போர்ட் ஆகிடுது ஆல்ரெடி. உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், உங்கள் ஓடிபி சொன்னீங்கன்னா சார் அப்டேட் ஆகணும். ஓடிபி வரும், சார் அப்டேட் ஆகாது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் ஆகும். நடக்கிறது, நடந்துருத்தும் இது. ஸோ இது மாதிரி சீசனலாக வரும். நான் வந்து பண்டிகை கால தள்ளுபடின்னு சொல்ல தெரியுமா, நான் ஒரு வீடியோ போட்டேன், பண்டிகை கால சைபர் குற்றங்கள்னே ஒன்று போட்டிருக்கேன். தீபாவளிக்கு ஒன்று வரும், பொங்கலுக்கு ஒன்று வரும், இந்த மாதிரி ஒன்று ஒன்று அந்தந்த. ஸோ யூ ஹாவ் டு பி அலர்ட், யூ ஹாவ் டு பி அலர்ட். யார் ஜாகிரதையாக இருக்கணும், யார்கிட்ட மடியில் கனம் இருக்கோ அவன் தான் ஜாகிரதையாக இருக்கணும். பணத்தை வச்சுருக்கியா, ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கியா, நீ தான் ஜாகிரதையாக இருக்கணும். அதை எல்லோரும் பார்த்துன்னு தான் இருப்பான், எப்படா ஆட்டையை போடலான்னு பார்த்துன்னு தான் இருப்பான். நம்ம தான் ஜாகிரதையாக இருக்கணும். படிவத்தில் வந்து கொடுத்துருக்கோமே இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்களோட உலாபேசி கொடுத்துருக்குமே, அதுக்கு ஏதோ பாதகங்கள் வருமா? என்னுடைய பேசிக் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. வெதர் கேன் வி கிவ் எவ்ரி திங் அண்ட் வாட் இஸ் த கேரண்டி ஃப்ரம் த அதர் சைட் தட் மை டேட்டா வில் பி ப்ரொடெக்டட்? தெரியல, அதுக்கு ஒன்லி கவர்மெண்ட் ஷுட் ஆன்சர். ஓகே, மணி மியூல், மியூல்னால் தெரியும், கழுதை, பொதி சுமக்கிற கழுதை. ஆனால் இது வந்து பணம் சுமக்கிற கழுதை. யார்? அங்கே ஃபிஷ்ஷு நம்ம தான், இங்கே கழுதையும் நம்ம தான். என்ன பண்ணுறான்? இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி எனக்கு நடந்த விஷயம். வாக்கிங் போயிட்டு வந்திருந்தேன். இந்த ஸ்கூல் வந்த உடனே ஒரு ஆட்டோக்காரங்க யூஸ்வலாக இருக்கிறது தான் என்னை காமிச்சு, சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம், என்ன அப்படின்னு, என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ஏதோ ஒரு பெரிய எஸ்எம்எஸ் வந்திருக்கு பாருங்க. பார்த்தா ஒரு 7 டிஜிட்டுக்கு ஒரு கிரெடிட். நான் சொன்னேன், அப்பா உனக்கு லாட்ரி வந்திருக்குப்பா அப்படின்னு. சார் விளையாடாதீங்க சார், நானே அண்ணாலங்காச்சு அப்படின்னு. உனக்கு பெரிய அமௌண்ட் வந்திருக்குப்பா. சார் எனக்கு அது சம்மந்தமே இல்லை சார். என்ன பண்ணணும்னு கேட்டான். முதல்ல பேங்க்குக்கு போய் இது என்னுடைய பணம் இல்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்து அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கோ. somebody is trying to use your account.
ஃப்ராடுலண்ட் மீன்ஸ் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டாலே ஒரு அக்கௌண்ட்டில் போட்டால் அதுக்கு ட்ரையல் வேணும்னு இதான் மியூல் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறாங்க இப்போது உங்ககிட்ட வராங்க, நிறையா அன்எம்ப்ளாய்ட் பீப்புள் நிறைய இருக்கு இல்லையா, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு 10,000 ரூபா கொடுக்குறேன் உனக்கு. சரி நான் ஓப்பன் பண்ணோம், அவனுக்கு என்ன ஆச்சு, எல்லாத்தையும் அவனுடைய ஆதார் எல்லாத்தையும் வச்சு ஓப்பன் பண்ணோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடித்த உடனே பேங்க்கில் அவனோடய கூட போய் அவனோட பாஸ்புக்கு, செக் புக்கு, ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் அவன் வாங்கிடுவான். அதோட அவன் ஓவர். இவன் அதோட டாஸ்மாக பார்த்து போகிறோன்னா எங்கேயோ போயிடுவாங்க, அதோட முடிஞ்சு போயிடும். என்ன ஆகும், இந்த மாதிரி திருட்டுத்தனமான பணங்கள்லாம் வருது இல்லையா, இதை வந்து ஃபஸ்ட்டு அதில் கிரெடிட் பண்ணுவான். இந்த ஏடிஎம் கார்டை அவன் அந்த பக்கம் ஓரத்தில் ராஜஸ்தான் பக்கத்தில் யார்ட்டையா கொடுத்து வச்சுருப்பான். இவன் இங்கே போட்ட உடனே அவன் ஏடிஎம்மில் அந்த பணத்தை அங்கே எடுத்துருவான். ஸோ வித்தின் 10 minutes த மணி வில் கோ. நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, சைபர் கிரைம் கொடுப்பீங்க. போலீஸ்காரன் வந்து பார்க்குறவன் என்ன பண்ணுவான், இந்த ஆள் இருக்கானே இவனை தான் ஃபஸ்ட்டு வந்து பிடிப்பான். ஸோ யாரோட பாவத்தையோ நீங்கள் சுமக்கிறீங்க. ஒரு 10,000, இப்போ 10,000 ரேட் குறைஞ்சி போயிடுச்சானே, இப்போ எல்லாருமே சரிங்கிறாங்க. 5,000 ரூபாய்க்கு வந்துட்டு இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ யூ ஆர் செல்லிங் யுவர் ஐடி, விச் தட் ஐடி somebody else is misusing. அதான் மணி மியூல். நான் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங் போய் தேடினேன். ஐ புட் an alert in my mail. Whenever a cyber crime is reported within India, I will get a mail. அந்த மாதிரி எனக்கு குறைஞ்சது மினிமம் ஒரு 12 மெயிலாக வரும். அது வரலன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தூக்கம் வராது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. குறைஞ்சது 10-12 மெயில் வரும். லேட்டஸ்ட்டு போய் பார்த்தேன் இன்றைக்கி பாருங்கள், 7th இன்னைக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு செஃப்பாக இருந்திருக்காரு, ரிஜிஸ்டர் கொடுத்துறேன். ஒருத்தர் வந்து செஃப்பாக இருந்திருக்காரு, கோவிடுக்கு அப்புறம் அவருக்கு வேலை இல்லை, அவருக்கு கஷ்டப்படுறாரு பாவம். அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கா, இல்லை எனக்கு வந்து வெளிநாட்டில் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரை கான்டாக்ட் பண்ணால் அவர் வந்து அவருடைய ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அவர் வெரிஃபை பண்ணிட்டு பணமெல்லாம் கொடுத்துருக்காரு. முதல்ல இனிஷியலாக பே பண்ணுங்கிறாரு, அப்புறம் கொஞ்சம் பே பண்ணுங்கிறாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கறந்துருக்காரு இவர்கிட்ட. பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட்டு எங்கே போடுறதுனா ஒரு அக்கௌண்ட் கொடுத்தாரு, அந்த அக்கௌண்ட்டில் போட சொன்னார். கடைசியில் வரும்போது நாளைக்கு உனக்கு நீ ரிப்போர்ட் பண்ணலாம் வந்து அப்படின்னு சொன்ன உடனே நீ ஃபைனலாக வந்து ஏதோ ஒரு 1.5 லட்சம் கட்டணுன்னே இதோ சந்தேகம் வந்து. நம்ம ப்ராப்ளம் என்னென்னாக்கா நமக்கு சந்தேகம் கொஞ்சம் லேட்டாக வருது, அதான் விஷயம். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தேனாக்கா சரியாக இருந்திருக்கும். ஆனால் அவருடைய டெஸ்பரேஷன், 4 வருஷமாக வேலை இல்லை, ஏதோ வேலை கிடைச்சா போருமே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்து கடைசியில் பார்த்தோன்னாக்கா பணம் போச்சு. இதுதான் இந்த கேஸ் தான். அது 1.73 lakhs மட்டும் போயிருக்கு. அது என்ன ஆச்சு, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பார்த்தோன்னாக்கா வேறு ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் போய் பார்த்தோன்னா யாரோ ஒருத்தன் அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட் பேரில் இருக்க அக்கௌண்ட். தட் இஸ் த மணி மியூல் அக்கௌண்ட். உங்களை வந்து இல்லை சார், நீங்கள் கட்டுறீங்க, யார் பேரோ நீங்கள் கிரெடிட் பண்ணுற போது யார் பேர் நம்ம பார்க்குறோமா? நீங்கள் சும்மா போடுவான் டிபிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு போடுவான், எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ்னு போடுவான், பிரமாதமாக கொடுத்துருக்கான். பேர்லாம் ரொம்ப நாள் அழகாக வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளை இமீடியட்லி அது ஒரு பேர். இது ஹூ இஸ் கோயிங் டு ஃப்ளை வித் ஹூம்ங்கிறது தான் தெரியல, வித் வாட்ங்கிறது தான் தெரியல. ஓகே, திஸ் இஸ் மணி மியூல். நான் உங்களுக்கு ஜஸ்ட் கொடுத்துறேன், டைம் இல்லைனால தான். ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், கார்த்திகேயன். இஸ் அ சைபர் அட்வொகேட். ஐ எம் அன் அட்வைசர் இன் சைபர் இன்டெலிஜென்ஸ் அகாடமி திருவான்மையூரில் வச்சுருக்காரு. அவரோட இன்டர்வியூவில் தான் சொன்னார், நீங்கள் எங்கே போய் என்ன ஆனாலும் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யாரோடைய கொடுத்தனாக்க அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் யுவர்ஸ். யூ ஆர் கோயிங் டு பேர் தட் கிராஸ். ஸோ உங்களுடைய ப்ரொஃபைலை யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை யாரையும் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப சாதாரணமாக இப்போ என்னாச்சு, சில பேங்க்கில் சில கருப்பு ஆடுகள் இருக்குது. பேங்க் எம்ப்ளாயீஸே ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, பேங்க் எம்ப்ளாயீஸே சென்னையிலே ஆயிருக்கு ரீசெண்டாக. ஸோ இது ஒரு ரொம்ப பாப்புலர் ஃப்ராட் இப்போ நடந்துட்டுருக்கு. 3 rent their bank accounts to cyber crime, 1 crore. இவங்க எடுத்து சைஃபன் பண்ணுறது அங்கே கொடுத்துருவாங்க, அங்கேருந்து வேறு யாரோ எடுத்துருவாங்க, அவ்வளோதான் விஷயம். யாருன்னே தெரியாது. நீங்கள் பிடிச்சா கூட அந்த டெய்லில் வந்து கடைசி நுனி தான் கிடைக்கும், தலை கிடைக்கவே கிடைக்காது எப்போவுமே. ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, பேங்க்கில் ஒருத்தர் இப்போ தான் என்னுடைய ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் 10 லட்ச ரூபா இன்றைக்கி போட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு 5 லட்சம் போட்டார். ஒரு வாரம் கழித்து நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போய் பார்த்தோன்னாக்கா அது 7.5 லட்சம். அதுக்கப்புறம் பார்த்தா 9 லட்சம் ஆச்சு. ஸோ அது ஆனோடனே இது ஸோ நல்ல க்ரோத் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குரூப் பார்த்தா ரொம்ப எஜுகேட்டட், ரொம்ப எலிட்டாக இருக்கும், பேசுகிற இங்கிலீஷ்லாம் பிரமாதமாக இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, சார் இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு புது ஸ்கீம் வருது, அதில் 3.5 lakhs போட்டிங்கன்னா வித்தின் 7 days இட் வில் பிகம் 6 lakhs இருக்காங்க. இதுக்கு ஏதோ இதுவாக இருக்குது. சரி, நான் முதல்ல போட்ட ஒரு 6 lakhs எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அதில் போடலான்னு இருக்கேன். ரொம்ப சாதாரணமாக தான் சொல்லியிருக்காரு அவர். ஆனால் என்ன பண்ணால் அது இல்லை சார் எடுக்க முடியும். ஏன் எடுக்க முடியாதுன்னா அது ஏதோ செபியில் அந்த ரூலு இந்த ரூலு எல்லாம் சொல்லி
கடைசியில் இவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோன்னே என்னாச்சு, அடுத்த போல் இவர் ஃபோன் பண்ணதை கட் பண்ணிட்டான், ஃபோனே எடுக்கல, அதோட தீர்ந்து போச்சு. 10 லட்ச ரூபா போயிருக்கு டோட்டலாக. அவர் வந்து ஷாக். அவர் நான் வந்து ப்ரீவியஸ் வீக் அவரோட ட்ராவல் பண்ணிருக்கேன். எனக்கு கூப்பிட்டு சொல்கிறாரு, he was in a state of shock. அப்புறம் வந்து நான் ஒரு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னா, இமீடியட்டாக லாயர் போட்டு சைபரில் அட்வொகேட்டை போனேன்னா அவர் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா கேட்டார் அப் ஃப்ரண்ட்டு. பண்ணலாமான்னு நான் சொன்னேன், உனக்கு 10 லட்ச ரூபா லாஸ் பெட்டரா 11.5 லட்ச ரூபா லாஸ் பெட்டரா நீயே டிசைட் பண்ணிக்கோ. ஏன்னா நடந்து ஒரு வாரம் ஆகிடுது, இது பல கைகள் மாறி இருக்கும். அது ஓகே விட்டு அவ்வளோதான், இந்த லாஸ் இதோடு நிறுத்திக்கோ அப்படின்ட்டு. என்ன தெரிஞ்சு மட்டும் அவ்வளோதான். ஐ எம் நாட் அன் அட்வைசர். ஸோ ஆன்லைன் ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா இடத்துலையும் பாருங்கள், எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. 4.7 crores. எனக்கு புரியல, இவ்வளோ க்ரோர்ஸ் வச்சுன்னு எதுக்கு? இந்த நேற்றுக்கு ஒரு ரிப்போர்ட் ஆகிருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்காக. ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கிறது ரொம்ப கம்மி. சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது அது வரத்துக்கு, பட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும், ரொம்ப கஷ்டம். ஸோ நேற்று ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா that is there. I will come to you because within a specific golden hour, நீங்கள் ஹார்ட் அட்டாக் கோல்டன் ஹவர் மாதிரி இதுக்கும் கோல்டன் ஹவர் இருக்குது, அதுக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணி there is a chance. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1.5 crores விட்டுருக்காங்க. அதான் யாரும் கேள்வி கேட்டிருக்காங்க, 1.5 crores இருக்கவங்க எதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. லேடி வீட்டில் உட்காந்து சும்மா இல்லைன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஆன்லைனில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. வாட்ஸ்அப் நிறைய பண்ணுறோம் இந்த தப்பு எல்லாருமே. ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் யாரும் கேட்குறது. காத்தால் எழுந்தோடனே ஒரு குட் மார்னிங், ஹாப்பி கார்த்திகை தீபம், ஒன்றும் இல்லைன்னா ஹாப்பி சண்டே, ஹாப்பி வெட்னஸ்டேலாம் வருது. என்ன கன்றாவி இது. அதில் என்ன ஒரு பிரமாதமாக ஒரு படம் போட்டு அனுப்பிச்சிடுறாங்க, ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு படம். நான் என்ன சொல்கிறேன், உனக்கு உண்மையிலேயே உனக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்க குட் மார்னிங் கபாலீஸ்வரன் எனக்கு நீ டைப் பண்ண, அது போகிற எனக்கு. நீ யாரோ பண்ண இமேஜ் எடுத்து எனக்கு அனுப்ப 100 பேருக்கு அனுப்புறது என்ன பெருமை வேண்டி கிடக்கும் உனக்கு. இதில் என்ன ஆகுதுன்னு நினைக்க, வைரஸ் இஸ் பீங் சென்ட் அலாங் வித் தட் இமேஜோட. தட் டெக்னிக்ஸ் கால்டு ஸ்டெக்னோகிராஃபின்னு பேர். இது எப்போ யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்க 26/11 பார்லிமெண்ட் அட்டாக் ஆச்சு இல்லை, அப்போவே நடந்திருக்குது. எப்படி நினைக்க, அந்த உள்ள டெரரிஸ்ட் பேசிக்கிறாங்களே அவங்களுக்குள்ளுக்குள்ளே பரிமாறிப்பாங்க. சில வெறும் இதுதான் போயிட்டு இருக்கும், அது உள்ள கோட் இருக்குது உள்ள. இப்போது மேல்வேர் வர ஆரம்பிச்சிருக்கு. தயவு செய்து நான் வந்து ஐ ஹாவ் எ வெரி லீஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் திஸ் குட் மார்னிங் அண்ட் ஆல், அன்லெஸ் யூ கிவ் மீ அ டெக்ஸ்ட், அதர்வைஸ் ஐ டோன்ட் ஈவன் லுக் அட் இட். சரி, அவளை ஹர்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பேசாமல் பண்ண நான் டெலீட் பண்ணுவேன், அவ்வளோதான் விஷயம். Never open that. You can prevent anything from getting downloaded to your WhatsApp also. That is also some reason. நீங்கள் டெலிட் பண்ணிடலாம், நீங்கள் டவுன்லோடே பண்ண முடியாது கூட பண்ணலாம் வாட்ஸ்அப்பில். இப்போ நான் உனக்கு அனுப்பிச்சுக்கோங்களேன், அது வெறும் பிளர்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா தான் டவுன்லோட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே டெலிட் பண்ணிடலாம். அதுக்கும் செட்டிங்ஸில் வழி இருக்குது. நம்ம ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நான் வந்து ரீசெண்டாக நிறைய வாட்டி யூஎஸ் போயிருக்கும்போது அவள் வந்து ஒரு சைக்கிள் வாங்கினா கூட அதை முதல்ல எல்லாத்தையும் லிட்ரேச்சர் படித்து பார்க்குறா. எல்லாத்தையும் ஒரு ஏதாவது வாங்கினா நமக்கு அந்த வழக்கமே கிடையாது. அதில் என்ன பண்ணுங்க, எடுத்த உடனே யூஸ் பண்ணு, அவ்வளோதான் விஷயம். அது உள்ள செட்டிங்ஸில் எல்லா ப்ரொடெக்ஷனும் இருக்குது. நீங்கள் செட்டிங்ஸில் போனீங்கன்னா அதை பற்றி தனியாக ஒரு மாதம் பேசலாம். வாட்ஸ்அப் செட்டிங்ஸை பற்றி அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குது, உள்ளுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஸோ தயவுசெய்து இதை அனுப்பாதீங்க, பிகாஸ் இட் வில் ட்ரெயின் யுவர் வேலட். எல்லாத்தையும் எடுத்துடுறது. உங்களுக்கு சப்போஸிங் நான் இப்போ என் பிரதர் அனுப்புகிறேன் அப்படின்னு நினைக்க, ஐ நோ திட்ஸ் அ ரிலையபிள் சோர்ஸ், டவுன்லோட் இட், பட் வித்தவுட் செக்கிங் டோன்ட் ஓப்பன் இட். நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ்வலாக மொபைலில் பண்ணுறோம். மொபைலில் ஆன்டி வைரஸ் எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க? 99 out of 100 போட மாட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. ஓகே, அது என்னமோ போட வரல அது. பட் நம்ம பண்ணுறது ஃபுல்லாக மொபைல் தான். எத்தனை பேர் மொபைல் பேங்கிங் ஆப் வச்சுருக்கீங்க உங்களுடைய பேங்க் ஆப்பில், ஃபோனில்? தயவு செய்து ரிமூவ் பண்ணிடுங்க. இது மட்டும் நான் மொபைல் பேங்கிங், எந்த மொபைல் பேங்கிங் ஆப்பும் நான் என்னோடய ஃபோனில் வச்சதே கிடையாது. லேப்டாப்போ இதுலேயே சிஸ்டமில் போய் பண்ணுங்க, அதுதான் கல்பிரிட்டே. சாரி, அந்த மாதிரி நாட் எஸ்பிஐ, அந்த மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு வழி விடுறது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய மொபைல், உங்களுடைய லேப்டாப் யூஸ் பண்ணுங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுங்களேன். வீட்டில் சேஃபாக இருப்பீங்க, உங்களுடைய நெட்வொர்க் சேஃபு, உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. இது நம்ம பாட்டுக்கு எங்கேயோ போகிறோம், பார்த்தா அந்த ஒய்ஃபை இன்னொரு 4 பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். நான் கரூருக்கு ஒரு 3 years முன்னாடி போயிருந்தேன் ஒரு காலேஜுக்கு. நான் போய் ஹோட்டலில் இறங்கினோடனே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணலாம் பார்த்தேனாக்கா
ஒரு 10 ஃப்ரீ வைஃபை வந்தது. அந்த நேமை பார்த்தோன்னே பயந்துட்டேன். அவ்வளோ அப்னாக்ஷியஸாக இருந்தது நேம், கேவலமாக இருந்தது. அதை பார்த்தாலே தெரியும், டச் பண்ணிங்கன்னா காலி நீங்கள். வெயிட்டிங் எல்லாமே. மொபைல் பேங்கிங்கும் நெட் பேங்கிங்கும் ஒன்றா? மொபைல் பேங்கிங்கிறது நெட் பேங்கிங்கிறது நீங்கள் எது வழியாக வேணால் பண்ணலாம். மொபைல் பேங்கிங் மொபைல் வழியாக மட்டும்தான் பண்ணுறீங்க. இப்போ நான் நெட் பேங்கிங்கில் உங்கள் வீட்டிலேருந்து பண்ணி உங்கள் ஒய்ஃபைலேருந்து பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. அதான் விஷயம். பப்ளிக் ஒய்ஃபைவில் போய் பண்ணிங்கன்னா நிச்சயமாக எல்லா ப்ராப்ளமும் உண்டு. தாராளமாக வைக்கலாம், தாராளமாக. எஸ் சார். ஆ, Google Pay is somewhat relatively safer. Bank only. Again, have a separate account. That is the only prevention, because இது வந்து இன்னைக்கு நான் சேஃப்னு சொன்னால் நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. டோன்ட் எக்ஸ்போஸ் யுவர் அக்கௌண்ட். நீ இன்னொரு பேங்க்கில் போய் வச்சுக்கோங்க, இன்னொரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சு அதை ஜிபே பண்ணுங்க. ஓகே. ஸோ ஸ்டெகனோகிராஃபி. ஸோ இப்போ டாப் சைபர் கிரைம்ஸ் பார்த்தோம். இதுதான் இப்போ நடக்கிற சைபர். மொபைல் பேங்கிங்கை ஓப்பன் பண்ண, பிகாஸ் தட் இஸ் ஆல்வேஸ். ஹவு மெனி ஆஃப் யூ லாக் அவுட் ஆஃப் மொபைல் பேங்கிங்? லாக் அவுட் பண்ணுறீங்களா மொபைல் பேங்கிங்கில்? இல்லை, ஆகாதும் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் சப்போஸிங் உங்கள் மொபைல் இஸ் நாட் ப்ரொடெக்டட், நீங்கள் ஆன்டிவைரஸ் போடல, அது உள்ள மேல்வேர் இருந்தால் உங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாம் போகிறது வெளியில். வேற உங்கள் வீட்டில் அது பண்ண மாட்டீங்க, நீங்கள் உங்கள் வீட்டு கம்ப்யூட்டரில் அது நடக்காது. அதான் டிஃப்ரென்ஸு. ஓகே சார். எஸ் சார். They cannot say. In my opinion, no bank can insist that. I can operate a bank account without an online banking at all. I can go there. In my opinion, no bank can say that. If at all some banks say that, I don't want to have an account with them. That's it. That's it. Huh? Sir, can we get back, please? Okay. So these are the top crimes that's happening around. Okay, online purchase, KYC update, digital arrest, topical use, money mule online, WhatsApp. Okay, now முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து ஒன்லி டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். நிறைய கிரைம்ஸ் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு, ஏகப்பட்ட கிரைம்ஸ் இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தபோது இது வந்து இந்த இதெல்லாம் பார்த்தேன்னாக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பார்த்தோம், சைபர் அரெஸ்ட்டு, மணி மியூலு, ஸ்னேக் கீழாக, செக்ஸ்டார்ஷன், சைலண்ட் கால் ஸ்கேம். இப்போது ரீசெண்டாக ரிப்போர்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு ஒரு கால் வரும். கால் வந்தால் நீங்கள் வந்து ஹலோ அப்படிம்பீங்க, அந்த பக்கத்தில் ஒன்றுமே இருக்காது, சைலண்ட்டாக இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு டிஸ்கனெக்ட் பண்ணுவாங்க. என்ன ஆறுதுன்னு நடக்க, உங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. திஸ் இஸ் பில்டிங் யுவர் ப்ரொஃபைல். உங்கள் வேறு இடத்துல போய் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, நேமு, உங்கள் அப்பா பேர் எல்லாத்தையும் பண்ணி பில்டிங் யுவர் ப்ரொஃபைல். இதில் நியர் அபவுட் யார் வருதோ அவளுடைய அக்கௌண்ட்டை டார்கெட் பண்ணுறாங்க. எது கண்ட்ரி கோடோடைய வந்திருக்கு, எனக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் ஃபோன் எடுத்து ஹலோ சொல்கிறதே கிடையாது, காதில் வச்சுட்டே இருக்க வேண்டியது. அவனும் வெறுத்து போய் வச்சுட்டு போயிடணும், அவ்வளோதான். இது நம்ம கற்றுக்க வேண்டியதான். எனக்கு ஒரு 4 நாள் முன்னாடி தெரியாது இது. டிஃபிகல்ட்மா, பட் வாட் இஸ் அட் ஸ்டேக்? எக்ஸாக்ட்லி. இல்லை, பட் வாட் we have to take a call. வேறு வழி இல்லை. பட் வாட் இஸ் அட் ஸ்டேக்? அவர் பேங்க் அக்கௌண்ட் இஸ் அட் ஸ்டேக். ஓகே, அதுதான் இப்போ வந்து இந்த சைலண்ட் கால் ஸ்கேம். இந்த ஸ்னேக் கீழாகிறது என்னன்னாக்கா, கீழாகிறது நீங்கள் ஏடிஎம்மில் போய் எடுக்கிறீங்க இல்லையா, நீங்கள் அமுக்கிற ஒரு கீயும் அது வந்து கீழாகிறன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, உங்களை ட்ராக் பண்ணிக்கும். நீங்கள் வெளியில் போன உடனே அது வந்து அடுத்த ஆள் வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க. இந்த ஸ்னேக் கீழாகிறதுனாக்கா, இது வந்து நார்மல் கீழாகர் அன்னைக்கு மட்டும்தான். ஸ்னேக் கீழாகிறது உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு நாளான்னைக்கு நீங்கள் என்றைக்கு வந்தாலும் ஒரு விருந்தாளி வந்து உள்ளே உட்காந்த மாதிரி ஆகிடும். இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் ஸ்கேம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேம் இருக்குது, கேட்டகரைஸ்ட். இது ஒரு பக்கம் தான் போட்டிருக்கேன், இந்த மாதிரி நிறைய பக்கங்கள் இருக்குது, நிறையா ஏகப்பட்டது வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு சைபர் கிரைம்ஸ் இருக்குது, அதோட வாழ போகிறோம், தெரிஞ்சு போச்சு. இப்போ வி ஆர் மேரிட் சைபர் கிரைம். அது சில குடும்பங்கள் எப்போது மேரேஜில் இருக்க தான் இருக்கும். எப்படி சமாளிக்கலாம் பார்க்கலாம். ஓகே, ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு, greed and stupidity are the major causes for a cyber crime. உண்டா இல்லையான்னு சொல்லுங்க. பேராசை நம்மளுடைய முட்டாள்தனம். ஸ்ட்ராங் வேர்டு தான், பட் நான் சொல்லலை. ஒரு பெரிய சீனியர் போலீஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், நிறைய சைபர் கிரைம் கேஸ் பார்த்துருக்கார், கண்டிப்பாக தெரியும். greed,
திடீர்னு பார்த்தா ஒரு மெசேஜ் வருது. எனக்கு நேத்திக்கு வந்தது ஒரு மெயில், ஒன் சோமனி, அது எவ்வளோ சைஃபர்னு தெரியல, அவ்வளோ பவுண்ட்ஸ் யூகேல லாட்ரி. எப்படிடா வரும்? ரெண்டாவது எனக்கே கொடுக்குற, நீ வச்சுக்கோ, எனக்கு என்னையே அழுக்கிற, என்னையே கூட்டாளியை சேர்க்கறதில்ல. ஸ்டூபிடிட்டி, கிரீட். ஓகே, ஸோ இதில் பார்த்தா அவர் சொன்னது கிரீட் அண்ட் ஸ்டூபிடிட்டி தான். ஓகே, பட் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்க இக்னரன்ஸ் பிளேஸ் எ வெரி கிரேட் ரோல். நிறைய பேர் இப்போ சொல்கிறோமே, இது தெரியல அது தெரியலங்கிறோம். இப்போ எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து கற்றுட்டே இருக்கணும். நீங்கள் சைபர் வேர்ல்டில் விளையாடணும்னு தெரிஞ்சு போச்சுன்னா கற்றுண்டு ஆகணும், வேறு வழியில். கற்றுக்காமல் போக முடியாது. ஒரு வண்டி எடுத்து வாங்கினோன்னு 2 வீலர் எடுத்து நீங்கள் பாட்டு ஓட்ட ஆரம்பிச்சிடுமா? கற்றுக்கணும், பேசிக்ஸ் நுவான்சஸ் கற்றுண்டு ஆகணும், வேறு வழி இல்லை. அட்லீஸ்ட் எப்போ பிரேக் பிடிக்கணும், எப்போ ஆக்சிடென்ட் ஆகும்னு தெரியணும் இல்லையா? இல்லைன்னா எங்கே போய் லேண்ட் ஆகும்னு நம்ம பார்த்துக்க வேண்டியது, அவ்வளோதான். Greed, you have won a lottery, millions of pounds. Stupidity, you are going to be arrested. Okay, illegal drugs, bank account used for illegal transaction. Ignorance, electricity will be connected. KYC, re-KYC பண்ணலன்னா இன்றைக்கே உங்களோட பேங்க்கை வந்து அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவேன். எந்த பேங்க்கில் பண்ணுறாங்க அதெல்லாம்? அதான் ஓகே, let them do. So what's happening? So next time I will do it. நைட் போய் அவசரமாக பண்ணணும் தேவையில்லை. You have to do that. Go to their website and do it. At the most you can only freeze my account, you cannot close my account, right? You can only put it on hold. So what you do is that two methods are there. One, you go to their official website. Don't click on the link. You type www.sbi.in. அது ஒன்று, அதுலேயும் மேலே செக்யூரிட்டிலாம் பார்த்து பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நேராக பேங்க்குக்கு போங்க, நேராக பேங்க்குக்கு போங்க. இப்போ எந்த பேங்க்கில் போனாலும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு 1 செகண்ட் பாஸ் ஃபார் அ மினிட், திங்க் அபவுட் இட், தென் ரியாக்ட், தென் யூ டூ தட். ஓகே, ஸோ இது எல்லாமே எப்படி நடக்கிறது? நம்ம வந்து முன்னாடி சொன்னேன், வீட்டில் கதவை திறந்து வச்சுருக்கோம், கதவை பூட்டி வச்சுருக்கோம். ஸோ வி ஆர் லீக்கிங் டேட்டா சம்வேர், எவ்ரிவேர் வி ஆர் லீக்கிங், நாட் சம்வேர். ஸோ எந்தெந்த இடத்துல லீக் பண்ணுறோம்? த்ரூ இமெயில், வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ், யுவர் நெட்வொர்க், சோஷியல் நெட்வொர்க்கில் என்னை பற்றி எங்கள் அம்மாவுக்கு தெரியாதாமே அதெல்லாம் இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. நீங்கள் போனால் இல்லை, நான் வந்து ஒரு சும்மா சாதாரணமாக நான் யூஸ்வலாக போய் பார்ப்பேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரொஃபைல் போட்டிருப்பாங்க, போய் உள்ளே போய் பார்த்தா டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக DDMM YYY ஃபார்மில் ஃபுல்லாக இருக்கும். அவனே சொல்லியிருப்பான், ஃபுல் நேம் கொடுக்காத, ஃபுல் இது கொடுக்க, அப்போ கூட கொடுத்துரும். போகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், அடுத்த போல் போய் பார்ப்பேன். அவரோட ஃப்ரெண்டோட ப்ரொஃபைலில் பார்த்து அவா டீட்டெயில்ஸ் கிடைக்கிது எனக்கு. ஸோ நானே அதை பண்ணியிருந்தேன். யூ கேன் கால் இட் எத்திக்கல் ஹேக்கிங். ஓகே, ஐ வாஸ் ஜஸ்ட் டூயிங் அன் R&D. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் ஒருத்தர் இதில் பண்ணிங்கன்னா, ஃப்ரெண்ட் பண்ணிங்கன்னாக்க அவன் எப்படி சேஃபாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி சேஃபாக இருப்பான், நாளைக்கு கதவை திறந்து விட்டானாக்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்டாக இருந்தானாக்க, இப்போ என்னுடைய நான் வந்து எக்ஸாவரில் ஒர்க் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் எல்லாம் இருக்கும். அஃபிஷியலாக வேணும்னா லிங்க்டின் வழியாவா, அஃபிஷியல் நெட்வொர்க்கு லிங்க்டின், பர்சனல் நெட்வொர்க்கு இது, சோஷியல் நெட்வொர்க் இது. ஐ டோன்ட் வாண்ட் டு பி சோஷியலி கனெக்டட் டு யூ. க்ளீன், யூ ஹாவ் டு பி ரிஜிட், இல்லைன்னா யூ வில் பி காம்ப்ரமைஸ்ட். ஏன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கப்படுகிறது. எவ்ரி ஃபோட்டோ யூ போஸ்ட் இன் த நெட்வொர்க் is being picked up within the next 15 minutes, and every photo has a price. If it is an individual lady photo, it fetches the maximum for obvious reasons. Never post it. நாளைக்கு நான் போகிறேன், I am going to Ooty, no more Chennai heat, வந்து பார்த்தீங்க ஹீட்டு, வீடியோ காலியாக இருக்கும். போகிற கடை பார்த்தா உள்ளுக்குள்ளே பார்த்தா வீட்டு அட்ரஸே ஃபுல்லாக இருக்குது, வீட்டு அட்ரஸ் எல்லாமே இருக்குது. போகிற கடை யாரெல்லாம் கூட போகிறான்னு வேறு போட்டிருக்கா, ஃபோட்டோ வேறு போட்டிருக்கா. ஸோ கன்ஃபார்ம்டாக தெரியும். பாம்பேயில் ஒரு கேஸ் ஆச்சு, ஒரு பெரிய கிரிமினல், அவனுக்கு வந்து சம்மன் சர்வ் பண்ணோம், ஆள் ஆம்பிட மாட்டேங்கிறான். ரொம்ப நாள் தேடி இருக்காங்க. அவன் பொண்ணு என்ன பண்ணா, இது நடந்த கேஸு, அவன் பொண்ணு என்ன பண்ணா, இந்த மாதிரி நாங்கள் கோவா போகிறோம், ஒரு வாரத்தை இருக்க மாட்டோம்னு சொன்னோடனே அவன் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கா. இந்த போலீஸ் ஆஃபீஸர் ட்ராக் பண்ணி கோவாவுக்கு போய் அங்கே போய் அந்த கெஸ்ட் ஹவுஸில் கடவுள் தட்டி சர்வ் போட்டிருக்கான். கிட்டத்தட்ட 5 வருஷமாக டபாய்ச்ச ஆள் அன்றைக்கி மாட்டினான் பொண்ணுனால, சோஷியல் நெட்வொர்க்னால. So you are opening the gate everywhere, right? So how to strengthen your cyber security? இதுதான் நமக்கு முக்கியம். இது மட்டும் நம்ம வேணுங்கிற பயமுறுத்தலாம் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக பண்ணலாம், உங்களால் பண்ண முடியும். அது மட்டும் நம்பிக்கையாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. லாக் யுவர் அசெட்ஸ். என்ன அசெட்?
your digital assets. What are your digital assets? Your Aadhaar, your PAN card, your passport, everything that contains your name, date of birth, parents name, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சு உங்களுடைய ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுவான். எங்கேயாவது நீங்கள் ஏமாந்தாலும் ஒரு டூப்ளிகேட் சிம் வாங்கி ஓடிபி கொடுத்து அக்கௌண்ட் பாஸ்வேர்டை மாற்றி அக்கௌண்ட்டை காலி பண்ணிடுவோம். இவ்வளோதான் விஷயம், சிம்பிள். ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக பில்லர் பார்ப்போம். Top 5, I'm not going much into it. Top 5 practices you must practice. Password etiquette and maintenance. 3 கேரக்டர் சொன்னீங்க இல்லையா, ரொம்ப 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 வீக் 3 கேரக்டருங்கிறது. பிகாஸ் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதில்ல, கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறது. I'll tell you what. So one is password etiquette, other is two-factor authentication, other one is ID ஷேர் பண்ணுற போது, ப்ரௌஸ் பண்ணுற போது எப்படி கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கலான்னு, links and virus intrusion. So first, digital assets le password must be strong with a combination of capital letters, small letters, numbers and special symbols. In a special symbol, star, plus. Password need not be meaningful. It should not be meaningful. And the minimum recommended is 21 characters. You know why? I'll tell you why. பாஸ்வேர்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லாங்காக இருக்கும் பாருங்களேன். திஸ் இஸ் அன் ரியல் ரிசல்ட். இஃப் யுவர் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இஸ் 4 characters, you have used only numbers only, instantly it will identify computer. Instantly permutation combination போட்டு கண்டுபிடிச்சிருது. அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டே போனீங்கன்னாக்க மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 characters வச்சுக்கோங்க. யூ கம்பைன் இட் வித் அலாங் வித் யுவர் ஆல் யுவர் கேபிட்டல் ஸ்மால் எவ்ரிதிங். எவ்வளோ இயர்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள், உங்களுக்கு 3 years ஆகுது. ஸோ என்னுடைய பாஸ்வேர்டு நான் வச்சுருக்கேன் 21 characters. பேங்க்கில் பண்ண மாட்டாங்க. அபவுட் யுவர் இமெயில், அபவுட் யுவர் ஃபேஸ்புக், அபவுட் யுவர் சோஷியல் நெட்வொர்க் அக்கௌண்ட்ஸ், பேங்க்கில் மட்டும் 8 character தான் வச்சுருக்காங்க. அது வேறு விஷயம். பட் நம்ம லீக்கர்லாம் இதில் போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு பேங்க் விட்டுருங்க, பேங்க் ஒன்று தான். இல்லை, பேங்க்கில் இருக்கிறது அவங்க அவ்வளோதான் பண்ணுறாங்க. அதையும் வந்து இல்லையே, அவங்க 8 தானே கொடுக்குறாங்க. உங்கள் 8 எவ்வளோ அடுத்து பாருங்களேன். பேங்க்கில் 8, பட் பேங்க் வந்து ஹேக் ஆச்சுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் தேர்ஸ். There is another ruling which says that if without the customer leaking any data and if the amount is gone, bank is responsible. Central government of India has given a circular also onto that. So நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் சார். 21 characters ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்கும். நான் ஒரு 15 வருஷமாக வச்சுட்டுருக்கேன். அதே தான் அப்பப்போ கொஞ்சம் மாற்றுவேன். லைட்டாக எவ்ரி 3 months கொஞ்சம் மாற்றுவேன். I have created a video. ஒரு விஷயம் சொல்கிறேன். I have created a video giving a step by step of how to create a strong long password. For lack of time I am not going through that here. You can go to my site and see in my channel how to create a strong and long password. I have given step by step with example I have given. நீங்கள் ட்ரை பண்ணிங்க, முடியலன்னு சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். டெஃபினட்டாக பண்ண முடியும். சரி, ஏடிஎம்ல போய் பேலன்ஸ் ஸ்லிப் வருது, போட்டு போகிறோம். அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? நிறைய பண்ணலாம். அது பேர் டம்ஸ்டர் டைவிங்னு பேர். அதுவும் ஒரு சைபர் கிரைம் இருக்குது. நீங்கள் போட்டு போகிற குப்பைகள்லாம் பொறுக்கிறதுக்கு ஒரு தனி கும்பல் இருக்குது. அதை வச்சு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, யூ ஹவ் டு பாக்கெட் இட், ஷ்ரெட் இட் அட் ஹோம். அதான் பெஸ்ட்டு. ஹலோ, okay, so have it as long as possible with a combination of all plus minus everything there. You please refer to that. Now I have given a step by step idea of how to get it. And multi-factor authentication ஒன்றும் இல்லை, உங்களுடைய பாஸ்வேர்டு இன் அடிஷன் டு தட் ஓடிபி வச்சுக்கோங்க, வேறு ஒன்றுமே வேண்டாம். சில இடத்துல உங்களுக்கு வேணும்னா ஐரிஸ் கூட வச்சுக்கலாம், if that permitted, or thumb impression. If you are going to operate on your laptop, you can have a thumb impression also. So இது ரெண்டும் இருந்தால் தான் அது ஓப்பன் பண்ண முடியும். அந்த மாதிரி திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹியர். வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கோட்டை விடுறதே இந்த இடத்துல தான், மேக்ஸிமம் இங்கே தான். ஐடி டாக்குமெண்ட்ஸ் நார்மலாக கொடுத்துட்றோம். யார் கேட்டாலும் எங்கே கேட்டாலும் கொடுத்துட்றோம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஐஆர்சிடிசியில் போய் டிடிஇ வந்து கேட்டேன்னா
உடனே ஆதார் தான் எடுத்து கொடுங்க. ஏன் ஆதார்? உங்கள் எடுத்து கொடுங்களேன், ஓட்டர் ஐடி கொடுங்க, இல்லை உங்களுடைய இதை கொடுத்துருங்க, பேன் ஐடி கொடுங்க. அவனுக்கு வேண்டியது ஃபோட்டோ, உங்கள் டேட் ஆஃப் பர்த் வேணும், அவ்வளோ. டிரைவிங் லைசன்ஸ் கொடுங்க, அவ்வளோதான். ஸோ நெவர் ஷூ தட், யூ ஹாவ் டு கீப் இட். அண்ட் மாஸ்க் அன்வான்ட் டீட்டெயில்ஸ். சப்போஸிங் பேங்க்கில் கேட்குறாங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், சில சமயத்தில் பண்ண முடியல, வேறு வழி இல்லை. அதுக்கு தான் வருது இப்போது. அதாவது ஆதாரில் எதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஆதார் வருது இப்போது. December 1 ஓப்பன் பண்ண சொன்னாங்க அது. அண்ட் எங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து மாஸ்க் அன்வான்ட் டீட்டெயில்ஸ், மாஸ்க் அன்வான்ட் டீட்டெயில்ஸ் எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் மாஸ்க் பண்ணிடுங்க. ஃபைன். மேலே உங்களுடைய இப்போ சப்போஸிங் நான் சியூபியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், அப்போ எதெல்லாம் தேவையில்லோ அதெல்லாம் நோட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ரைட் போல்ட்லி அக்ராஸ் submitted to Indian Overseas Bank for KYC purposes on what date, because nobody should misuse it at a later date. நீங்கள் கொடுக்குறத வச்சு அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆளையே கூட யூஸ் பண்ணலாம் இல்லையா? ப்ளீஸ் புட் த டேட் ஆல்சோ. அண்ட் கூடிய மட்டும் நடுவில் எழுதுங்க, அவன் எதுவும் ஜெராக்ஸ் எடுக்க முடியாதபடி அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிடலாம்னாக்க. இதெல்லாம் சம் ஆஃப் தி சேஃப்டி மெஷர்ஸ். யூஆர்எல் சேஃப்டி செக். யூஆர்எல்லில் போய் பாருங்கள், மேலே நீங்கள் டைப் பண்ணுற போது HTTPSன்னு வரும், தட் இஸ் செக்யூர். ஓகே, அது வரணும். சில சமயம் இந்த அமேசான்லேயே உங்களுக்கு இந்த ஓக்கும் ஜீரோக்கும் விளையாடிருப்பாங்க நடுவில். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம தான் ஃபிசிக்கலாக தான் பார்க்க முடியும், ஜாக்கிரதையாக இருக்க முடியும். அதெல்லாம் கடைசியில் போட்டிருக்காங்க பாருங்கள், ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்க்ட். இஃப் த சைட் இஸ் லோடிங் வெரி ஸ்லோ ஆர் இஃப் இட் இஸ் ஆஸ்கிங் so many other pop-ups, then suspect that there is some other Trojan is working, malware is working. So trust your instinct. In that case, close it immediately, come back and open it. அது பண்ண முடியும். நெட்வொர்க், நிறைய பேரோட வைஃபை நெட்வொர்க் எல்லாருக்கும் தெரியுமா? வீட்டில் இருக்கிற வைஃபை பாஸ்வேர்ட், இஸ் இட் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ. டிஃபால்ட் பாஸ்வேர்டு உங்கள் ஃபோன் நம்பர் தான் இருக்கும். அது முதல்ல அவன் ஹேட்வே ஏர்டெல்லில் பண்ணுறதா இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு மாற்றுங்க. பாஸ்வேர்டே இல்லாமலாம் வச்சுருக்காங்க, தாராளமாக பண்ணலாம். பாஸ்வேர்டு இல்லாமலாம் வச்சுருக்காங்க. என்ன பிரச்சனைனா, உங்கள் வீட்டு வாசல்லையே ஒருத்தர் நின்றுட்டு லேப்டாப் வச்சுன்னு உங்கள் ஒய்ஃபை யூஸ் பண்ணலாம், இல்லீகல் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். ஸோ யுவர் ப்ரொடெக்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அட் ஹோம். ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். ரெண்டாவது, பப்ளிக் பிளேசஸில் போனால் கூடிய மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ஏர்போர்ட்டு, மாலு, ரயில்வே ஸ்டேஷன், எங்கே ஃப்ரீ ஒய்ஃபைன்னா உடனே டச் பண்ணுறோம். பண்ணுங்கள், வேணாங்களே, சும்மா ஏதாவது அரட்டை அடிக்கிறதுனா பண்ணுங்கள். அங்கே போய் பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் இட் வில் பி ட்ராக்ட். நீங்கள் எந்த பாஸ்வேர்டு, எந்த யூசர் ஐடி, ஏன்னா யார் என்ன வச்சுருக்கான்னு தெரியாது. அவன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட அனுப்பிச்சிடுவான் அப்படியே. அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ while using network, you have to be very, very careful with respect to the password. Prevention, general. ஆன்டிவைரஸ் தயவு செய்து போடுங்க. 30,000-40,000 கொடுத்து ஒரு லேப்டாப் வாங்குகிறோம், ஒரு 2,000-3,000 per annum செலவழிக்க கூடாதா? ஒரு ஆன்டிவைரஸ் போடுங்க. அது எஃபெக்டிவாக இருக்கோ இல்லையோ அது வேறு விஷயம். ஏதோ சம்திங். இப்போ நம்ம வீட்டு காம்ப்ளெக்ஸ், ஹவுசிங் காம்ப்ளெக்ஸில் ஒரு வாட்ச்மேன் ஒருத்தன் கொடுப்போம், படுத்துன்னு இருப்பான். அவனை பார்த்து நமக்கே பாவமாக இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் யாரோ ஒருத்தர் இருக்கான், அவ்வளோதான், கதவு போடுறதுக்கு, லாக் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி. ஸோ ஒரு ஆன்டிவைரஸ் ஒன்று வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. முக்கியமாக அண்டர்லைன் திஸ், புட் இட் இன் ஆல் யுவர் டிவைசஸ். ஒரு ஆன்டிவைரஸ் வாங்கினா மூணு லைசன்ஸ் கொடுக்குறான், 2,000 ரூபா per annum. Can't be afford it. You are using a 40,000 rupees laptop, minimum 40,000, and in that you are dealing with lakhs of your deposit amount. Is it not worth it? Please, அதை பண்ணவே பண்ணாதீங்க. போட்டு பிரயோஜனம் இல்லை. அதை யூஸ் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். எப்படி மெயின்டைன்னா, பீரியாடிக்கல் அப்டேட். ஒரு வைரஸ் வரவும் அவங்க பேட்ச் கொடுக்குறாங்க, அதை பண்ணுங்கள். அண்ட் நெவர் டவுன்லோட் எனிதிங். இஃப் யூ டவுன்லோட் எனிதிங், நெவர் யூஸ் இட் வித்தவுட் அன் ஆன்டிவைரஸ் செக். நீங்கள் அதில் ஒரு ஃபைல் வருது, பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆன்டிவைரஸ் செக் பண்ணால் அது சொல்லிவிடும் உங்களுக்கு. உடனே ரெட்டில் வரும், க்ரீனில் வரும், எல்லாம் வரும். அது போகும், ஓரளவுக்கு பேசிக் செக், அது போகும். அதுக்கு மேலே தேவையில்லை. ஸோ இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் இதுதான் உங்களுடைய மெயின் கல்ப்ரிட். உங்களுக்கு டொமைனுக்குள்ளே போடுறதே இதுதான் உங்களுக்கு. அதேமாரி நெவர் ஷேர் யுவர் ஓடிபி, பாஸ்வேர்ட், சிவிவி. யாரோ கேட்குறாங்க, ஃபோனில் கேட்குறாங்க,
தயவுசெய்து கொடுக்காதீங்க. இந்த இதில் போய் தீபாவளி போதெல்லாம் இந்த புடவை கடையெல்லாம் போய் பார்த்தோன்னாக்க ஒரு அம்மா வந்து கொடுப்பாங்க. அம்மா இது கேட்குறாம்மா, சிவிவி பாஸ்வேர்டு கேட்குறாங்கம்மா, 7634 இங்கேருந்து கற்றுவாங்க. 10 பேருக்கு தெரியும் அது பாஸ்வேர்டு. தயவுசெய்து ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல் பிஃபோர் ஷேரிங் தட். அண்டு உங்களுடைய சிஸ்டமை ஷேர் பண்ணுறது, இப்போ இந்த சிஸ்டம் ஷேரிங் ஒன்று இருக்குது, ஓகே, ஸ்க்ரீன் ஷேரிங் ஒன்று இருக்குது. தயவுசெய்து பண்ணாதீங்க, யார்கிட்டையுமே பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் வந்துடுவீங்க, அதை முடிச்சுட்டு அந்த செஷன் ஓடின்னு இருக்கும், அவன் பண்ணிட்டு இருப்பான் அடுத்த போல். வேண்டவே வேண்டாம். ஓகே, இது கொஞ்சம் டீப் டெக்னாலஜி இதெல்லாம், பட் நம்ம பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுருந்தா போகிறோம், அதுக்கு மேலே வேண்டாம். ஓகே, ஹவு டு லாட்ஜ் a cyber crime complaint? 3 methods are there. Number 1 is call 1930. ஓகே, கால் 1930. நிறைய பேர் சொல்கிற அனுபவத்தில் பார்த்தா நிறைய எடுக்க மாட்டேன்லாம் சொல்கிறாங்க, சில சமயம் எடுக்கிறாங்க, சொல்ல முடியல அப்படின்னு. 1930 ஃபோன் பண்ணி என்ன சொல்லணும்? இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆச்சரியம் சொல்லுங்க. இப்போ எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்தது, என் அக்கௌண்ட்டுக்கு 10. ஆமாம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு அன்ஆத்தரைஸ்டு டெபிட் வந்திருக்கு, ஐ வாண்ட் டு லாட்ஜ் அ கம்ப்ளைண்ட் சொல்லுங்கள். பட் உங்களுக்கு கால் கனெக்ட் ஆச்சுன்னா டிஃபரெண்ட்டாக நல்லா கேட்டு எல்லா டீட்டெயில்ஸ் பண்ணிட்டு உடனே உங்களுக்கு மெசேஜ் வருது, அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் வருது. அது பண்ணவாள் இருக்கா? சப்போஸிங் அந்த நம்பர் கிடைக்கல, அந்த நம்பருக்கு சொல்லலாம்னு தெரியுமா? அதுதான் சொல்லியானு, வேறு வழியில் போலீஸ்காரன் தான் ரிப்போர்ட் பண்ணியானு, வேறு யார்கிட்ட சொல்ல முடியும்? வாட்ஸ்அப் வேண்டாம், வாட்ஸ்அப் கிடையாது. வெப்சைட் அடுத்தது வெப்சைட் வந்து www.cybercrime.gov.in. நீங்களே டைப் பண்ணுவதை, அதில் க்ளீனாக ட்ராப் டவுன் இருக்குது, என்ன டைப் ஆஃப் க்ரைம், என்ன ஆச்சு எல்லாம் நீங்கள் சொல்லலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா ஆன்லைனில் உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்துடும் உங்களுக்கு, ஸோ தட் யூ கேன் ஃபால் பேக் ஆன் தட். இது 2 முடியலப்பா, என்ன பண்ணுறது? மறுநாள் காலத்தில் எழுந்து க்ளீனாக போலீஸ் ஸ்டேஷனில் போய், எவ்ரி போலீஸ் ஸ்டேஷன் இஸ் empowered to receive a cyber crime complaint. They cannot say no. முன்னாடிலாம் இருந்தது, இதெல்லாம் பண்ணோம், அங்கே போங்க இங்கே, அதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இது 3 பண்ணணும். இதில் முக்கியமாக என்னென்னாக்கா, ஆன் பிகமிங் எ சைபர் கிரைம் விக்டிம் யூ ரியலைஸ் யூ பிகம் எ விக்டிம். என்ன பண்ணலாம்? நெவர் பேனிக். முதல்ல பதட்டத்தில் இன்னும் நிறைய பண்ண முடிவீங்க. பதட்டப்படாதீங்க, போனது போச்சு, அது எப்படி ரெக்கவர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, தென் இன் கேஸ் ஆஃப் இல்லீகல் பேங்க் ஆர் கார்ட் டிரான்சாக்ஷன், பிளாக் த கார்டு இமீடியட்லி. ஸோ நீங்கள் வந்து ஒரு கையில் ஹேண்ட்புக் மாதிரி வச்சுக்கணும். நான் ஒன்று வச்சுருக்கேன், அதில் வந்து என்னுடைய கார்டு நம்பர் ஃபுல்லாக, என்னுடைய பேங்க் எமர்ஜென்சி நம்பர், யாரை கூப்பிட்டு சொல்கிறது? நமக்கு ஃபோன் பண்ணி போலீஸை கூப்பிட்னா 100 எல்லாருக்கும் தெரியும். ஐஓபி, ஸ்டேட் பேங்க், யாரை கூப்பிட்டு சொல்கிறது? நமக்கு கையும் ஓடாது, கால் ஓடாது. அப்போ தான் 49,000 டெபிட் வந்திருக்கும். ஐயோ போயிட்டு நம்ம திரும்பி நீங்கள் பார்க்கறதுல இன்னொரு 2 டெபிட் வரும். ஸோ ப்ளீஸ் பிளாக் த அக்கௌண்ட், ரிப்போர்ட் டு த பேங்க் அட் த ஏர்லியஸ்ட், irrespective of what time it is. ராத்திரி 2 மணி. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ராத்திரி வந்து சும்மா தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சைலண்டில் போட்டுடுறாங்க. தயவுசெய்து பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் நடுராத்திரில் 3 மணிக்கு வந்தால் கூட ஒரு எஸ்எம்எஸ் வந்தால் எழுந்து பாருங்கள். தட் குட் பி a debit in your account or your card. எனக்கு ஆச்சு, போன மாதம் ஆச்சு, ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அதை ரிவோக் பண்ணிவிட்டேன், பட் ஸ்டில் வந்தது. அண்ட் there is a call which said, do you want to approve this? I said no. இமீடியட்டாக பிளாக் பண்ணிட்டாங்க. காத்தால 3:45 மணி, எக்ஸாக்டாக போன மாதம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பார்க்குறீங்களோ, இமெயில் பார்க்குறீங்க, எது பார்க்குறீங்களோ இல்லையோ, எஸ்எம்எஸ்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. எஸ்எம்எஸ் இஸ் த பேக் போன் ஆஃப் யுவர் பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்ஸ். அதில் தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். பேங்க் என்ன சொல்லுவாங்க, ட்ரான்சாக்ஷன் ஆச்சு, நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், நீ ரியாக்ட் பண்ணல, நான் என்ன பண்ணுறது? அது அடுத்த கொஸ்டின். மோஸ்ட்லி மறுநாள் வரும். சார் புரியுது சார். ஒய்ஃபைக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. உங்களுக்கு உங்கள் மொபைலில் இல்லை, நான் என்னை பொறுத்த மட்டும் எதையுமே டிஸ்கனெக்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு கம்யூனிகேஷன் நீங்கள் பிளாக் பண்ணிடுறீங்க. நீங்கள் மெசேஜ் வரட்டும், ஒய்ஃபை பண்ணேன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன மெயில் வராது, அது காத்தால வந்துக்கிட்டோம். ஆமாம், அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ண நீங்கள் பண்ண முடியாது, அவ்வளோதான், நீங்கள் பண்ண முடியாது. ஓகே, ஆமாம். தென் report to the cybercrime police as appropriate. In case of threatening calls, disconnect immediately. இந்த மாதிரி வரப்போது முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நான் அது இங்கே போடலை, அட் த ஏர்லியஸ்ட் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா there is a greatest possibility of getting your amount. ஓகே, நடந்திருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நடந்திருக்குது. அப் டு 3 days you have time.
அப் டு 3 days யூ ஹேவ் டைம். ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே மட்டும் உங்களுக்கு நல்ல பாசிபிலிட்டி. தேர்ட் டேக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 25%, 30%, பிகாஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இது வேறு இடத்துல கை மாறி போயிடுறது. அதுதான் விஷயம். இப்போ ஒன்று நடக்கிறது, 7:30 மணிக்கு நடக்கிறது, நீங்கள் 9 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணனாக்க, the banks have instructed the government has instructed the banks, if there is an order from the cybercrime police, you have to block the transaction. இது வந்து இப்போ நிறைய ஆயிருக்கு அந்த மாதிரி. நீ 49 எடுக்கிறேன், ஒன்று வந்து ஸ்டேட் பேங்க்கில் இருக்கும், இன்னொன்று சென்ட்ரல் பேங்க்கில் வச்சுருப்பான். ஸோ இப்போ ஆர்பிஐலேருந்து உங்கள் சைபர் கிரைம் செல்லுலேருந்து கூப்பிட்டு சொன்னாக்க, தே வில் ஃப்ரீஸ் தட் அமௌண்ட். இட் வில் நாட் கோ ஃபர்தர். இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னோட கசனுக்கே வந்திருக்கு, பாம்பேயில் இருக்காவ வந்திருக்கு அந்த மாதிரி. ஸோ கீ இஸ் அது நிறையா அது இருக்கும். ஆனால் ஒன்று சார் நான் சொல்கிறேன் கேளுங்களேன். முன்ன காலத்தில் வந்து ரோட்டில் சைக்கிள் ஓட்டு போடும்போது லைட் இல்லைன்னா போலீஸ்காரன் பிடிப்பான், டபுள்ஸ் போனால் போலீஸ்காரன் பிடிப்பான். இப்போ எதாவது பண்ணுறான்னா எத்தனை பாப்புலேஷன், அதுக்கு எத்தனை போலீஸ் இருக்கா? இட்ஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ், பட் லெட் அஸ் see the feasibility. ஓகே, பட் நம்ம பணம் நமக்கு. ஸோ நான் பண்ணுற வேலையை நான் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு லாட்ச் பண்ணுங்க, அவ்வளோதான் விஷயம். பட் கண்டிப்பாக கிடைக்கிறது, அது டெஃபினட்டாக இருக்குது. ஒன்லி திங் இஸ் வி ஹவ் டு ஹெல்ப் தெம் இன் ட்ரேசிங் இட், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வித்தின் 3 days நீங்கள் பண்ணிங்கன்னாக்க அது வரும். அண்ட் டூ நாட் என்கரேஜ் வீடியோ கால்ஸ், அது இருக்கவே இருக்குது. So these are the caution points. I think we are coming to the end of it. Sorry. Password, multi-factor authentication, data leak, network, mobile banking, எல்லாமே we need to be careful. WhatsApp, SMS, just 2 point தான். Do not allow others to include you in a group without your consent. There is a method for that. You can check into my YouTube channel. I have given the simple steps as to how you can prevent. இல்லைன்னா எல்லாரும் உங்களை ஏதாவது ஒரு குரூப்பில் சேர்த்து விட்டுனே இருப்போம், உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், அதில் என்ன மெலிஷியஸ் வருதுன்னு தெரியாது உங்களுக்கு. அண்ட் வந்து நெவர் இக்னோர் எனி SMS. மொபைல் ஃபோன்ஸ் முக்கியமான விஷயம். டோன்ட் கீப் எனி ஃபோட்டோ இன் யுவர் மொபைல் ஃபோன்ஸ் பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ ஓப்பன். மூவ் இட் டு தி கூகுள் ஸ்டோரேஜ் ஆர் எனி சேஃப் ஸ்டோரேஜ். டோன்ட் கீப் இட் தேர். அண்ட் டோன்ட் போஸ்ட் எனி ஃபோட்டோ இன் ஃபேஸ்புக். ஓப்பனாக நான் சொல்கிறேன், because it is being taken there. எவ்வளோ பேருக்கு IMEI நம்பர் தெரியுமா? IMEI நம்பர் ஆஃப் யுவர் மொபைல் ஃபோன் தயவுசெய்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் இன்டர்நேஷ்னல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி நம்பர்னு பேர். உங்கள் ஃபோன் காணாமல் போச்சுன்னா முதல்ல அவன் கேட்குற கேள்வி போலீஸில் உங்கள் IMEI நம்பர் என்னென்னு அது கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த ஃபோன் கிடைக்கிறதோ இல்லையோ அதை ஃபோனை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை தான் அது. நான் அகெயின் சாரி, ஐ எம் நாட் ப்ரொமோட்டிங், பட் சார் இதை போட்டிருக்கேன் சார், அதில் சார் இதை போட்டிருக்கேன் பாருங்கள். இஃப் யூ டைப் 0#*#06#, இட் வில் ஷோ யூ த நம்பர். நீங்கள் இப்போ கூட பார்த்துக்கலாம், அது வரும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதான் முக்கியம். ஓகே, IMEI நம்பர் தனியாக ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி வீட்டில் வச்சுக்கோங்க. இதோ இருக்குது சார், இந்த தான் டைப் பண்ணணும். இதோ தான் *0*#06#, அதில் பண்ண போகிறோம். உங்களுக்கு 2 சிம் இருந்தால் 2 சிம்முக்கு தனித்தனியாக IMEI நம்பர் காமிக்கும். அப்புறம் வந்து ஓகே, கீப் த ப்ளூடூத் ஸ்விட்ச் ஆஃப் வென் யூ ஆர் நாட் ரிக்வயர்ட் பிகாஸ் அங்கேருந்து வரும், இங்கேருந்து போகும், உங்கள் டேட்டா பாயிண்ட் இருக்குது. தட்ஸ் ஆல். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ டு விசிட் மை யூடியூப் சேனல். ஐ ஹவ் பப்ளிஷ்ட் 125 வீடியோஸ். 99% of them are relating to cybercrime only. I assure you it will be useful for you. I am not trying to promote it because it is not a commercial venture. It is only a cyber awareness. Okay, but all the questions, how to do this, how to do everything, I have given that. So you can, if you are interested, you can do that. It is focused on cyber awareness. And I have a separate section called news and views. Every cyber crime is being discussed there. So I would like to thank Kalyanar Association. Yes. Not true. Not true. சார் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ நெட் வந்து நம்ம கைமீறி போயிடுச்சு சார். இப்போ யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் இட்ஸ் பெஸ்ட். வந்துட்டே இருக்குது. Any time for question? 5 minutes. Any immediate question? Just 1 or 2 questions. Time much. Okay, I'll do one thing. I have given my mail ID here. My that number is my WhatsApp number. You can WhatsApp me at any time. Yeah, please. Otherwise, I will give me card. I'll give my card. Okay.
Yeah, I'll give my card. So you can contact me at any time you want it, no issues. I'll be happy to share what I know on that. Thank you so much. ஒரே நிமிஷம் கொஞ்சம் தயவு செஞ்சு உட்காருங்க. 1 minute. இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1 hour and 45 minutes பாவம் நின்றுண்டே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் நம்மளுடைய அட்வான்டேஜுக்காக, நம்ம சேஃபாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் கல்யாண் நகர் அசோசியேஷன், ஐ தேங்க் மிஸ்டர் கபாலீஸ்வரன் ஃபார் அன் எக்ஸலண்ட் ப்ரோக்ராம் டுடே. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ அது எல்லாருமே உங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். தட் கேன் பி ஷோன் பை யுவர் அப்ளாஸ். Thank you very much.